ஜமாத்தின் மேலாண்மை குழு உறுப்பினரான சகோதரர் மௌலவி ஃபகீர் முகமது அல்தாபி அவர்கள் இஸ்லாத்தின் பெண்களின் நிலை இன்றும் அன்றும் என்ற தலைப்பிலே உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருள்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிற போதனைகளில் பெரும்பாலானவற்றில் பெண்களும் ஆண்களும் ஒரே விதமாகத்தான் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மார்க்கத்தில் கற்றுத்தரப்பட்டிருக்கிற வழிபாடுகளாகட்டும், சமூக பணிகளாகட்டும், ஒருவரோடொருவர் நடந்து கொள்கின்ற நேர்மை, நாணயம், ஒழுக்கம் போன்ற செய்திகளாகட்டும், நாளை மறுமையிலே கிடைக்க இருக்கிற நன்மைகளாகட்டும், இவ்வாறு பெரும்பாலான காரியங்களில், செய்திகளில் ஆண்களுக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹ் பெண்களுக்கும் போதித்திருக்கிறார். ஒன்று இரண்டு விஷயங்களை தவிர மற்ற எல்லா காரியங்களிலும் ஆண்களும் பெண்களும் பொதுவான கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் பெண்களுக்காக தனித்து சில செய்திகளை சொல்ல நினைத்தாலும் அவை அனைத்திலுமே ஆண்களும் சேர்ந்துதான் உள்ளே வருவார்கள். இங்கே பேசப்படுவதெல்லாம் பெண்களுக்கு உரித்தானது, ஆண்களில் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை என்ற எண்ணத்திற்கு யாரும் வந்துவிட வேண்டாம். அந்த அடிப்படையிலே நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிற பல்வேறு விஷயங்களில் கடந்த காலத்திலே வாழ்ந்த இஸ்லாமிய பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு முன்மாதிரி என்று சொல்லப்பட தகுந்த வகையில் பல்வேறு அம்சங்களில் அவர்கள் தனித்து சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த இறை தூதர்களின் காலத்திலே வாழ்ந்த பெண்களாகட்டும், கடந்த காலத்திலே வாழ்ந்து சென்ற இறை தூதர்களின் குடும்பத்தாராகட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த அவர்களின் தோழர்கள் சஹாபிய பெண்மணிகளாகட்டும், அதிலே பெரும்பாலானவர்களின் வாழ்க்கையில் மிக அழகான முன்மாதிரியை நாம் பெற்றுக் கொள்ள முடிகிறது. உதாரணமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அவர் காலத்திற்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவர்களோடு இருந்தார்களே இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. லிமன்கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிற மக்களுக்கு இவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கிடைக்கப்படுகிற முன்மாதிரி நம் அனைவருக்கும் பல்வேறு கட்டங்களில் திரும்ப திரும்ப சொல்லித் தரப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம், அவர்கள் இந்த இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளில் அவர்கள் காட்டிய மன உறுதி என்று ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது. அவர்களை மாத்திரம் முன்மாதிரியாக குறிப்பிடாமல் அவர்களோடு இருந்தார்களே இறை நம்பிக்கை கொண்ட மக்கள், வல்லதீன ஆமனும் மஅஹு, அவர்களோடு இறை நம்பிக்கை கொண்ட நிலையில் இருந்தார்களே அவர்களிடத்திலேயும் முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அப்படி இறை நம்பிக்கை கொண்ட மக்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி
அவர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு அழகிய படிப்பினை கிடைக்கிறது. ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியையும் மகனையும் கொண்டு போய் பாலைவனத்திலே கொண்டு போய் விட்டு வந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு ஓரிரு சந்தர்ப்பங்களில் மனைவி மக்களை சென்று சந்திப்பதற்காக போய் பார்த்து விட்டு வருகிறார்கள். ஒரு கட்டத்திலே அவர்களுடைய பிள்ளைகளை பார்க்க வருகிற பொழுது மனைவி அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்களுடைய மகன் இஸ்மாயிலுக்கு திருமணம் முடிந்து விட்டது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தில் ஒரு இறை தூதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலத்திலே மகனை சந்திப்பதற்காக இப்ராஹிம் நபி வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள், வீட்டில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லை. மனைவி இடத்துல கேட்கிறாங்க, இஸ்மாயில் எங்க விவரத்தை கேட்கிறாங்க. வெளியில வேட்டைக்கு போயிருக்கிறாங்க, எப்போ வருவாங்க என்றெல்லாம் விசாரித்து விட்டு உன்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று அந்த மருமகளிடத்துல விசாரிக்கிறாங்க. அந்த மருமகள் சொல்றாங்க, எங்க சந்தோஷமாவே இல்ல, ஒரு திருப்தியான வாழ்க்கை இல்ல, ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு பல பேரிடத்துல கேட்டா எவ்வளவு அழகான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தாலும் ஏதோ போகுதுங்க, ஒரு சந்தோஷமான வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. நல்ல சந்தோஷமா வச்சிருக்காங்களா, நல்ல திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி எல்லாம் சொல்வதற்கே தயங்குவாங்க. எங்க சொன்னா கேட்கிறவர் கண்ணு போட்டு நமக்கு இருக்கிற வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போயிருவோம் என்றெல்லாம் ஒரு விதமான மூட நம்பிக்கையின் விளைவாக அப்படி பேசக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அதே போலத்துல இஸ்மாயில் நபியுடைய மனைவியும் சொல்லுகிறார்கள், எந்த வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாழ்க்கையை பற்றி ஒரு அவநம்பிக்கையாக அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த திருப்திகரமான வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் அதில் குறைபட்டுக் கொண்டவர்களாக இப்ராஹிம் நபி இடத்திலே பேசுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க, இது சரியா தெரியலையே, ஒரு நல்ல முஸ்லிமான ஒரு மூமினான பெண்ணுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பாட்டை நம்முடைய மருமகளிடத்திலே காண முடியவில்லை என்று சொல்லி அந்த மருமகளிடத்துல சொல்றாங்க, இஸ்மாயில் வந்தால் இஸ்மாயிலிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? வீட்டுக்கு வாசப்படி சரியில்லைன்னு சொல்லுங்க என்று சொல்லி விடுகிறார்கள். சொல்லிட்டு போயிடுறாங்க. வெளியில வேட்டைக்கு போன இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வீட்டுக்கு வர்றாங்க. வந்து கேட்கிறாங்க, யாரும் வந்தாங்களா? ஆமா வந்தாங்க. மாதிரி அடையாளத்தை சொல்லி ஒரு பெரியவர் வந்தாரு. என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு வாசப்படி சரியில்லை, மாத்த சொன்னாங்க. அப்ப இஸ்மாயில் நபி சொல்றாங்க, வந்துட்டு போனது யாரோ ஒரு பெரியவர் இல்லை, என்னை பெற்றெடுத்த தந்தை இப்ராஹிம் தான் வந்திருக்கிறார். அவர் மாற்ற சொன்னாரு வீட்டின் வாசப்படி. நம்முடைய வீட்டு வாசப்படியை பற்றி அவர் பேசவில்லை, கணவன் மனைவி என்ற இந்த உறவை பற்றி பேச இருக்கிறார். மனைவி சரியில்லை என்று சூசகமாக சொல்லி இருக்கிறார். எனவே நீ உங்களுடைய தாயார் வீட்டுக்கு போ, இனிமே எனக்கு நீ மனைவியாக இருக்க தேவையில்லை என்று சொல்லி அந்த பெண்ணை விவாகரத்து செய்து தாய் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுகிறார்கள். இதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையில் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு தந்தை சொன்னதுக்காக வேண்டி நாம செய்யலாமா என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தந்தை ஒரு நல்ல விஷயத்தை பார்த்திருப்பாங்க, இது வந்து சரியில்லை, பொருத்தம் இல்லை என்று அறிந்த ஒரு காரணகாரியத்தோடு தான் இப்ராஹிம் நபி இதை சொல்லி இருப்பார்களே ஒழிய ஏதோ தன்னுடைய மனதுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி தன்னுடைய மகனையும் மருமகளையும் பிரிக்க வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டி இருப்பதற்கு 100% வாய்ப்பே கிடையாது என்று நாம் அனைவரும் நம்பிக்கை கொள்ளலாம். இது சென்று முடிந்து விட்டது ஒரு காலம். இதற்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறாங்க. மீண்டும் பிள்ளைய பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க. வேறொரு மனைவியை திருமணம் முடித்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அந்த பெண்ணிடத்துல இருந்து கேட்கிறாங்க, இஸ்மாயிலுங்க வெளியில போயிருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்குது? அந்த அம்மா நேரம் வித்தியாசமா சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், எங்களுக்கு என்ன கவலை, அற்புதமான வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. எதை சாப்பிடுறதுக்கு என்ன பண்றீங்க? சாப்பிடுறதுக்கு இறைச்சி இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு. வேட்டைக்கு போவாங்க கணவர், போயிட்டு வந்தாங்க ஏதாவது இறைச்சி கொண்டு வருவாங்க, ஆடு கொண்டு வருவாங்க, மாடு கொண்டு வருவாங்க, ஏதாவது ஒரு இறைச்சி கிடைக்கும், குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. இதோட எங்களுக்கு வேற என்ன தேவை இருக்குது? அல்லாஹ் எங்களை சந்தோஷமா நிம்மதியா ராகத்தா வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த பெண்மணி பேசுகிறார்கள். அப்ப இஸ்மாயில் அந்த இப்ராஹிம் நபி அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், அப்படியானால் இஸ்மாயில் வந்ததற்கு பிறகு அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லிவிடுங்கள், வீட்டிற்கு வாசல் படி நன்றாக இருக்கிறது, இதை மாற்றிவிட வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபி மீண்டும் திரும்ப சென்று விடுகிறார்கள். மாலை நேரம் ஆகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இஸ்மாயில் நபி விளக்கம் கொடுக்கிறார்கள். வந்துட்டு போனவருடைய தந்தை தான், அவங்க சொன்னது ஒன்னதான், உன்னை மாத்திட வேண்டாம், நல்ல மனைவி என்று நச்சாட்டு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சி செல்கிறது. இப்ப இந்த நிகழ்ச்சியில வரலாற்றுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே இறை நம்பிக்கை கொண்ட நிலையிலே வாழ்ந்த இஸ்மாயில் நபியினுடைய இரண்டாவது மனைவி அவர்கள் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கிற வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு திருப்திகரமான ஒரு மனநிலையை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனோநிலை இன்றைக்கு வாழ்கிற இஸ்லாமிய பெண்களிடத்தில், ஏன் இஸ்லாமிய ஆண்களிடத்திலும் அது இருக்கிறதா? எப்படிப்பட்ட திருப்தி? சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற செய்தி என்ன? என்னத்தை சாப்பிடுவீங்க? இன்னைக்கு நம்ம இடத்துல கேட்டால் நாம என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு என்னங்க சாப்பாட்டுக்கு என்னங்க வளமையா என்ன சாப்பிடுவீங்க என்று கேட்டால் நம்ம இடத்துல பெரிய புக்கே போட்டுருவோம். நாங்க காலங்காட்டால எழுந்திரிச்சா காலையில எழுந்திரிச்சு டீ குடிப்போன்றத ஆரம்பிச்சு காலை சாப்பாட்டுக்கு அதுக்கு ஒரு பெரிய பட்டியல் வச்சிருப்போம். ஒரு நாள் இடியாப்பம் சாப்பிடுவோம், ஒரு நாள் புரோட்டா சாப்பிடுவோம், ஒரு நாள் இட்லி சாப்பிடுவோம், ஒரு நாள் தோசை சாப்பிடுவோம், ஒரு நாள் உப்புமா சாப்பிடுவோம், ஒரு நாள் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புத்தகம் போடுற அளவுக்கு நம்ம இடத்துல பெரிய பைண்டிங் போட்டு வச்சிருவோம். அதனை அலாம் பண்ண மக்களுக்கு சொல்லவே தேவையில்லை. வெளியூர்ல இருந்து வந்து நாம கேட்டோம்னா அவ்வளவு வெரைட்டிஸ், அவ்வளவு டிஃபரெண்ட். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு அப்படியே ஒரு 10-15 வெரைட்டிஸ். ஒரு மீனை எடுத்துக்கிட்டா மீனை பொரிச்சு ஒண்ணு, மீன் அவிச்சு ஒண்ணு, மீன் வறுத்து ஒண்ணு, மீன் குருமா ஒண்ணு, மீன் தொக்கு ஒண்ணு, மீன் பிரியாணி ஒண்ணு. மீன் எடுத்துக்கிட்டு எங்க ஊர் மக்கள் எல்லாம் கிருத்து போகிற அளவிற்கு ஒரு மீனில் அத்தனை வெரைட்டி, ஒரு சிக்கன்ல அத்தனை வெரைட்டி, ஒரு மட்டன்ல அத்தனை வெரைட்டி. அப்படி விதவிதமாக காலை உணவிற்கு அத்தனை விதம், மதிய உணவிற்கு அத்தனை விதம், இரவு உணவிற்கு அத்தனை விதம், அப்படி விதவிதமாக சாப்பிட்டு விட்டு சாப்பாட்டுல திருப்தி அடைஞ்சிருக்கிறோமா? என்னத்தை தின்னதையே தின்னுகிட்டு நாக்கு செத்து போச்சு. இத்தனை தின்னு போட்டு நாக்கு செத்து போச்சான். என்னைக்கா வெளியில போய் ஸ்பெஷலா கடையில போய் தின்னுட்டு வருவோம், எடுத்தேரி பட்டுக்கோட்டையில போய் தின்னுட்டு வருவோம், பட்டுக்கோட்டையில டேஸ்ட் இல்லப்பா திருச்சியில போய் தின்னுட்டு வருவோம் என்று சொல்லி நாக்கு செத்து போனதாக சொல்லக்கூடிய நாம திங்கக்கூடிய உணவின் பட்டியல் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஒரே ஒரு சாப்பாடு, அவங்க ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாங்க, சாப்பாடு இறைச்சி, குடிக்கிறது தண்ணி. தண்ணியை சாப்பாடு சாப்பிடுமா? நாங்க தண்ணியை விட குடிக்கிறது, அது சாப்பாடு கிடையாது. அப்படிதான் நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஆனால் இஸ்மாயில் நபியினுடைய மனைவி இறைச்சியை மாத்திரம் சாப்பிடுகிறார்கள். காலை உணவும் இறைச்சிதான், மதிய உணவும் இறைச்சிதான், இரவு உணவும் இறைச்சிதான். இறைச்சியை தவிர வேற எதுவுமே இல்லை. அதுல இன்னைக்கு இருக்கிற மாதிரி வெரைட்டியா இறைச்சியை சமைக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை. மிளகு உண்டா, கடுகு உண்டா, கருவேப்பிலை உண்டா, தேங்காய் எண்ணெய் உண்டா, கடலை எண்ணெய் உண்டா? ஒண்ணும் கிடையாது. அந்த இறைச்சியை சுட்டு திங்கிற வேலை மட்டும்தான். வெறும் இறைச்சியை சுட்டு தின்னுக்கிட்டு அதுல நாங்க தான் இறைச்சியை சாப்பிடுறோமே, குடிக்கிறது சம்சம் தண்ணி வச்சிருக்கிறோமே, வேற என்ன எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உணவில் எப்படிப்பட்ட பரிபூர்ணமான திருப்தி அடைந்திருக்கிறார்கள், சந்தோஷமா வச்சிருக்கிறார்களா? இருக்கிறது போதும்னு நினைச்சார். இன்னைக்கு இருக்கிறது போதும்னு நினைப்போதா? காசுல இருக்கட்டும், சாப்பாடுல இருக்கட்டும், ஆடையில இருக்கட்டும், வீட்டுல இருக்கட்டும், வாகனத்துல எதை எடுத்துக்கங்க. ஒரு வாகனம் வச்சிருந்தா அதுல திருப்தி இல்ல, அடுத்து அதை விட பெரிய வாகனம் வாங்கணும். ஒரு மாடி வீடு கட்டினா அதுல திருப்தி இல்ல, அதை விட பெரிய மாடி வீடு கட்டணும். ஒரு 50 டிரெஸ் பீரோவுக்குள்ள அடுக்கி வச்சிருந்தா இன்னொரு பீரோல் வாங்கி இதே மாதிரி இன்னொரு செட்டு வாங்கணும். திருப்திகரமான வாழ்க்கை இல்ல, அல்லாஹ் கொடுத்த மகிழ்ச்சி இல்ல. வேணும் 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 என்ற அந்த அதிகமாக தேடக்கூடிய உணர்வு அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்க்கு முத்தகாசுர் ஹத்தா சுர்துல் மகாபிர். வேண்டும் வேண்டும் என்று அதிகமாக இந்த உலகத்தை தேடுகிறீர்களே, அந்த தேட்டம் அல்லாஹ்வின் சிந்தனையை விட்டு உங்களை தூரமாக்கி விட்டது. எந்த அளவுக்கு? ஹத்தா சுர்துல் மகாபிர். நீங்கள் மன்னரைகளை சந்திக்கிற வரைக்கும் இன்னும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும், தேடுங்க. தேட வேண்டாம் சொல்லல, வாழ்க்கையை பொருளாதாரத்தை தேடுங்க. ஆனால் இருப்பதில் தண்ணீரை அடைந்து விட்டு தேடுங்கள். இருக்கிற எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற வாழ்க்கை போதும், எவ்வளவு தந்திருக்கிறாரோ அதை வச்சு நான் குடும்பம் நடத்துவேன். அந்த எண்ணம் இல்லாத காரணத்தினால் ஹலாலான அல்லாஹ்வின் வரம்புகளை எல்லாம் மீறக்கூடிய காலத்திற்கு, மீறக்கூடிய சூழ்நிலைக்கு மனித சமுதாயம் ஏன் தள்ளப்படுகிறது? இருப்பதில் திருப்தி இல்லை. குறிப்பான பெண்களிடத்தில் அவருடைய கணவன்மார்கள் சம்பாதித்து எத்தனை கொண்டு வந்தாலும் பரவாயில்லை, ஹலாலான அடிப்படையிலே சம்பாதித்து 500 ரூபாய் கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, 1000 ரூபாய் கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை.
கஞ்சி அரை வயிற்றுக்கு கஞ்சம் குடித்து கொண்டாவது என் வாழ்க்கையை நான் நடத்துவதற்கு தயார் என்று முடிவெடுத்தால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே காணுகிற ஏராளமான அவலங்கள் இன்றைக்கு ஓடி போயிடும். நம்ம ஊருடைய நிலைமை என்ன? நம்ம ஊருக்குரிய பொருளாதார வளர்ச்சிக்கான அடிப்படை என்ன? நம்ம ஊர்ல தொழிற்சாலை உண்டா? தொழில் துறைகள் உண்டா? வேளாண்மை உண்டா? விவசாயம் உண்டா? என்ன உண்டு? வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுவது மாத்திரம் உண்டு. 10ஆம் முடிச்சாச்சு, 12ஆம் முடிச்சாச்சு, போதும் கிளம்பு, 2 வருஷம் கூட சுத்தியாச்சு, அதுக்கும் டைம் கொடுக்குறான். ரொம்ப பெரிய திருப்திகரமான மக்கள் எதுல 2 வருஷம் நல்ல ஜாலியா சுத்து, பல்சர் வச்சுக்க, நல்ல விதமா என்ன காரியம் இறங்கிருக்கோ எடுத்துக்க, சுத்து, 2 வருஷம் 4 வருஷம் சுத்திரியா சுத்து, எவ்வளவு தூரம் அப்ப சம்பாதிச்சு வச்ச காசை வெட்டியா கரியா காரியாக்க முடியுமா காரியாக்கி ஆக்கி முடிச்சுட்டு போ. நமக்கு தொடர்ந்து இருக்கு, கோயத்துக்கு போ, துபாய்க்கு போ, கத்தருக்கு போ. அதனால ஏற்படுகிற சமூக பிரச்சனை என்ன? உள்நாட்டில் சம்பாதிக்க இயலாதா? சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை அல்ல திறந்து வைக்கலையா? மொத்த எந்த சமுதாயமும் நம்ம நாட்டுல வாழலையா? எல்லா சமுதாயமும் இந்த நாட்டுல எப்படி பிறக்கிறாரோ அதே மாதிரி நாமும் பிறக்கிறோம். அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை நமக்கு இருக்கிறது. அவர்கள் தொழில் துறையில் ஈடுபடுகிறார்கள். கொஞ்சம் சம்பாதிச்சாலும் பரவாயில்லை, சந்தோஷமா வீட்டுல மனைவி மக்களோடு குடும்பம் நடத்துகிறார்கள். நமக்கு சந்தோஷத்தை 2வது வச்சுக்குவோம், குடும்ப வாழ்க்கையை 2வது வச்சுக்குவோம். முதல்ல பணம் தேவை. கணவன்மார்களை போட்டு நெச்சரித்து 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 மனைவி எனக்கு 2000 சம்பளம் போகுங்க என்று ஒரு மனைவி சொல்லட்டும். எத்தனை புருஷன் வெளிநாட்டுக்கு போறவன் முடிச்சு விட்டு திரும்ப வரலாம் பாருங்க. இதை வச்சு என்னால் குடும்பம் நடத்த முடியும் என்று தைரியம் சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு நம்முடைய சமுதாய பெண்கள் இருக்கிறார்களா? 10,000 சம்பாதிச்சு கொடுத்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து ஒப்பிட்டு பார்த்து அவன் அது வச்சிருக்கிறான், இது வச்சிருக்கிறான், பெரிய பெரிய வாகனங்கள் வச்சிருக்கிறான், மனைவியை சந்தோஷமா வச்சிருக்கிறான். எப்ப சந்தோஷமா? பெரிய பங்களா கட்டி கொடுத்தா தான் சந்தோஷமா? நல்ல சுகமான கார்கள் வாங்கி கொடுத்தா தான் சந்தோஷமா? உயர்தரமான பொருட்கள் வாங்கி கொடுத்தா தான் சந்தோஷமா? சந்தோஷம் என்பது பொருளில் இருக்கிறதா, மனதில் இருக்கிறதா? பொருட்கள் சந்தோஷம் இல்லைங்க, உங்களுடைய உள்ளத்துலதான் சந்தோஷமும் துக்கமும் இருக்குது. சொன்னாங்க. அலா மக்களை அறிந்து கொள்ளுங்கள், உடலிலே ஒரு உறுப்பு இருக்கிறது. இதா சலஹத் சலஹல் ஜஸதுக்குல்லு, அது சீரடைந்து விட்டால் மொத்த உடலும் சீரடைந்து விடும். ஒய்லா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸதுக்குல்லு, அது சீர்கெட்டு விட்டால் மொத்த உடலும் சீர்கெட்டு விடும். அலா வஹியல் கல்பு, அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம். உன் உள்ளத்துல சந்தோஷத்தை நீ நினைச்சா சந்தோஷமா வாழ்க்கை. மாடி வீடு தேவையில்லை, ஓர குடிசையில சந்தோஷம் கிடைக்கும். பாக்குறவன் எத்தனை பேரு சோத்துக்கு வழியில்ல சந்தோஷமா குடும்பம் நடத்துறான். இங்க உள்ள வேலைங்க 30 வருஷம் 40 வருஷம் வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டுட்டு உழைச்சு உழைச்சு ஓடா தேங்கி வீட்டுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்து கொடுத்து தன்னுடைய தள்ளாத பருவத்தில் முதிய பருவத்தில் அதை முடிச்சு போட்டு உள்நாட்டுல வந்து செட்டில் ஆகலாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இத்தனை வருஷமா வெளிநாட்டுல கஷ்டப்பட்டாங்க, கடைசி காலத்திலே அவரு மனைவி மக்களோடு சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்கன்னு பார்த்தா பல பேரு காலையில மதியானம் சாயங்காலம் 3 நேரம் ஹோட்டல் உட்கார்ந்து இருக்கிறோம். அங்கதான் ஹோட்டல்ல தின்ன, ஏன் தின்ன? ஒரு வழி இல்லாம தின்ன, உனக்கு சோறாக்க தெரியலன்னு தின்ன, வேலைக்கு போறதுக்கு நேரம் இல்லைன்னு தின்ன, உனக்கு சோறாக்கி தரதுக்கு மனைவி இருக்கிறாங்க, இன்னைக்கு ஏன் வந்து நிக்கிற? 30 வருஷம் வாழ்க்கை அங்க தொலைச்சா மிச்சம் இருக்கிற 3 வருஷத்துல இங்க வந்து சேர்ந்தவன சண்டை, அற்பமான விஷயங்கள பிரச்சனை. அவன் அதை சொன்னா, இவன் சொன்னா, அவன் சொன்னா இவனுக்கு பிடிக்கல, இவன் சொன்னா அவனுக்கு பிடிக்கல. கடைசியில வெளிநாட்டு வாழ்க்கையை முடித்து விட்டு ஊருக்கு திரும்பினாலும் சொந்த குடும்பத்திலே சொந்த வீட்டிலே ஒரே வீட்டிற்குள்ள மனைவியும் கணவனும் இருந்து கொண்டு பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா? காரணம் என்ன? உள்ளம் தான் காரணம். மனசு ஒத்து போகல, மனசுலதான் விஷயம் சந்தோஷம் துக்கம் இருக்குது. ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போயிட்டு வர்றீங்க, போயிட்டு வரும் பொழுது அங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல ஒரு மனுஷன் திருப்தி அடைகிறாரு. எப்படி திருப்தி அடைவா? போன
சேர்த்து போடுவாங்க. விதவிதமான சாப்பாடுகள் இருக்கிறது. மட்டனு, சிக்கனு, அது இதுன்னு ஒரு 10 100 மெனு ஐட்டம் போட்டு வச்சிருக்கிறோம். 50 100 இருக்கிற கூட திங்க முடியுமா ஒரு மனுஷனுக்கு? போட்டு வச்சிருக்கிற பிரியாணி வகையை கூட ஒரு மனுஷனால அடிக்க முடியுமா? அதுல எதையாவது ஒண்ணு டிப் பண்ணி தின்னுட்டு வருவோம். இட்லியை திம்பாங்க சில பேரு, தோசையை திம்பாங்க சில பேரு. அவங்களுக்கு பிடிச்சது என்னவோ தின்னுட்டு வந்துட்டாங்க. நல்லா இருந்துச்சுல, வெளியே வரும்போது எப்படி வரணும்? தோசை வச்சா சூப்பரா இருந்துச்சு, டேஸ்டா சமைக்கிறான், எந்த ஒரு கோக்கியம் தெரியலையே. தக்காளி சட்னி ஒண்ணு வச்சா என்ன டேஸ்ட், தின்னதை நினைச்சுக்கிட்டு வந்தா சந்தோஷம். வெளியே வரும்போது அந்த மெனு லிஸ்ட்ல என்னவெல்லாம் இருந்துச்சோ அதையெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு, ஐயோ சிக்கன் பிரியாணி திங்கலையே, அந்த மட்டன் பிரியாணி திங்கலையே, அந்த மீன் வறுவடை திங்கலையே, பாயா ஒண்ணு வச்சிருந்தாங்க திங்கலையே. பட்டியல் போட்டா சந்தோஷமா வருவான். தின்ன வேணும் அதனே அல்ல, எண்ணத்தை கொடுத்தாங்க அதை நினைச்சு பாரு. அதை விட்டு விட்டு எது இல்லையோ இல்லாததை நினைத்து 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 ஏன் உனது உள்ளத்தை வருத்துகிறாய்? இருப்பதை நினைத்து பார், மகிழ்ச்சி. நபிகளாயும் சொன்னார்கள், அடுத்தவன்ட்ட என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அதையெல்லாம் பார்க்காத. சில பேர்த்த உன்ட்ட இல்லாதது அல்ல, உன்ட்ட இருக்கிற பல பேர்த்த இல்லாம வச்சிருப்பான், அதை பாருங்க. உனக்கு கார் இருக்குது, ஒருத்தன் கார் இல்லாம டூ வீலர்ல வருமா, அதை நினைச்சு பாரு. அல்ல நமக்கு கார் கொடுத்திருக்கிறான சந்தோஷம் வரும். ஒரு டூ வீலர் இருக்கும், இன்னொருத்த அது கூட இருக்காது, அதை நினைச்சு பாரு. இல்லாத பாரு, அல்ல நமக்கு டூ வீலர் கொடுத்திருக்கிறானே. ஏதாவது அவசரமா டக்குன்னு எடுத்து பட்டுக்கோட்டைக்கு பறந்துடுறத, அவன் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் காத்து கிடக்க வேண்டியது இருக்குது. நைட்டு 12 மணி 1 மணிக்கு பஸ்ஸே இல்லையே, அவசரத்துக்கு அவன் எல்லாம் என்ன செய்வான்? நமக்கு அல்ல டூ வீலர் கொடுத்தாங்க, அதை நினைச்சு பாரு. ஏன் காலம் போட்டு கணக்கு பண்ற? இருப்பதை நீ டூ வீலரா இல்லையா, சைக்கிள் வச்சிருக்க, நீ சைக்கிள் கூட இல்லாம நடந்து போறான, அவனை நினைச்சு பாரு. சைக்கிள் கூட இல்லையா, காலே இல்லாம உட்கார்ந்துருப்பா, அவனை நினைச்சு பாரு. உனக்கு அது கால் இருக்குதப்பா, அவனுக்கு கால் கூட இல்லையே. உனக்கு கண் இருக்குது, கண் இல்லாதவனை பாரு. உனக்கு கை இருக்குது, கை இல்லாதவனை பாரு. உனக்கு அல்ல என்ன கொடுத்திருக்காங்க, உன்கிட்ட கொடுப்பது இல்லாமல் பல பேர் இருப்பாங்களே, அவங்கள நினைச்சு பாரு. அதை நினைக்க நினைக்க அல்லாவுக்கு சுக்ரு செய்யணும் தோணும். அல்ல எனக்கு அழகான கண்ணை கொடுத்திருக்கிறான, நல்ல திரகாத்திரமான கையை கொடுத்திருக்கிறான, நல்ல நோயற்ற வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான. இருக்கிறத நினைச்சா மகிழ்ச்சி, இருப்பதில் திருப்தி. இருப்பதில் திருப்தி அடையணும். முதல்ல ஒரு முடிவை எடுங்க, அல்ல திருப்தியை தானா கொடுத்துருவோம். சொல்றாங்க, யார் அல்லாஹ் கொடுத்ததை திருப்தி பெற்றுக் கொள்ள விரும்புகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அப்படி திருப்திகரமான வாழ்க்கையை வழங்குவான். அல்லாஹ் தந்ததுல நான் பொறுத்துக்கிறேன்பா, என்னத்தை தந்தால் ஏத்துக்கிறேன் என்று யார் பொறுமையை மேற்கொள்ள விரும்புகிறாரோ யுஸப்பிருல்லாஹ், அவரை அல்லாஹ் பொறுமையாளியாக மாற்றி காட்டுவான். நீங்க எடுக்கிற முடிவுல இருக்கு. வேணும் வேணும்னு அவா பிடிக்கணும் முடிவு எடுத்தா இன்னும் இல்லையா இன்னும் இல்லையா இன்னும் இல்லையான்னு 10 கோடி சேர்த்ததுக்கு பிறகு இன்னும் 2 கோடி கடன் வாங்கிக்கிட்டு இருக்கு. இருக்கிறது போதும் நினைச்சா 10,000 வந்தா கூட 2,000 மிச்சம் பண்ணி 4 பேருக்கு தர்மம் பண்ணுவீங்க. எது தேவை? நிறைய சேர்த்து பத்தாக்குறையோடு வாழ்கிற வாழ்க்கை தேவையா? குறைவாக இருந்தாலும் திருப்தியோடு வாழ்கிற வாழ்க்கை தேவையா? நபிகள் சொன்னார்கள், லைசல் கினா அன் கஸரத்தில் மால், காசு வரும் நிறைய இருப்பவரை நான் செல்வந்தன் என்று சொல்ல மாட்டேன். உலகத்திலே செல்வந்தனுக்கு அளவுகோல் என்ன? எவன்கிட்ட லட்ச லட்சமா இருக்குதோ அவன் தான் செல்வந்தன், எவன்கிட்ட கோடி கோடியா இருக்குதோ அவன் தான் கோடீஸ்வரன். நபிகள் சொல்றாங்க, உலகத்துல நீங்க வச்சிருக்கிற அளவுகோல நான் சொல்ல மாட்டேன்பா. லைசல் கினா அன் கஸரத்தில் மால், காசு பணம் நிறைய இருந்தா செல்வந்தன் அர்த்தம் கிடையாது. வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ், போதும் என்ற மனம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் தான் உண்மையிலே செல்வந்தன். அவனுக்கு 10 கோடி இருந்தாலும் இன்னும் 10 அடுத்தவன் கையேந்திரான், இன்னும் வேணும் வேணும் தேடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு 10,000 ரூபாய் இருந்தாலும் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, தேவையெல்லாம் நிறைவேறிச்சு, என்கிட்ட இருக்கிறது என் தேவைக்கு போதும் என்ற மனோநிலைக்கு வந்து விட்டாரு. உண்மையில் நீதானப்பா செல்வந்தன் என்று அண்ணன் பெருமகளார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வந்தனுக்கு இலக்கணம் சொல்லுகிறார்.
நெசமான செல்வந்தரா இருக்கணுமா, போலி செல்வந்தரா இருக்கணுமா? அது நம்முடைய பெண்களுக்கு இன்றைக்கு காணாமலே போய்விட்டது. அந்த உணர்வை மீட்டெடுங்கள். ஒட்டுமொத்த அதிரையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம் தவழும். எல்லாம் வெளிநாட்டை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுல வந்து உட்காருவான். இங்க வந்து நின்றுட்டு வேற ஏதாவது வேலை செய்யுமா? அங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சேன், இங்க 2,000 போகும்பா, என் மனைவியோடு சந்தோஷமா இருக்கிறேன்னு, என் பிள்ளைய டெய்லி அவனுடைய வளர்ச்சியை பார்க்கிறேன்னு. எப்படிப்பட்ட இழப்பு! பெண்களிடம் இருக்கிற இந்த அவா பிடித்த சிந்தனையின் விளைவாக ஒரு ஆண்மகன் இழக்கிற இழப்புகள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. பல விஷயங்களை அப்படியே டெய்லி பார்த்து பார்த்து பழகினதுனால அதுல இருக்கிற கஷ்டமோ அதுல இருக்கிற இன்பமோ நமக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நிதானம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா எப்படிப்பட்ட துன்பம் துயரத்தை தருகிறது தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு புள்ள குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தையின் ஒவ்வொரு நிலையையும் பார்த்து ரசிக்கிற மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த வார்த்தையில சொல்லவே இயலாது, அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். எத்தனை பேருக்கு அந்த வாக்கியம் கிடைத்திருக்கிறது? 1.5 வயசுல பையன் தட்டி தட்டி வந்து தோல் மேல ஏறுவானே, அந்த தோல் மேல் ஏறி அவனை முதுகிலே யானையாக தூக்கி கொண்டு வீட்டிற்குள்ளே வலம் வருவோமே, அந்த வாக்கியம் நம்ம எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கிறது? புள்ள பிறந்து 3 வருஷத்துக்கு பிறகுனா வீட்டுக்கு வந்து சேருவான். புள்ள தூரத்துல இருந்து சாதனை கை கொடுக்கிற இடத்துல நிற்கும். 15 வயசு பிள்ளைய கொஞ்சலாது, 15 வயசு பிள்ளைய பராமரிச்சு வளர்க்கிறது வளர்ப்பா. 6 மாசம் பிள்ளை, 8 மாசம் பிள்ளை, 10 மாசம் பிள்ளை, ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அவருடைய வளர்ச்சியை பார்க்க 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 மகிழ்ச்சி, பெருமிதம், சந்தோஷம். வெளியில எத்தனை டென்ஷன் இருக்கட்டும், வீட்டுக்குள்ள வந்தவன வாப்பாடு கூப்பிடுவாரு, கட்டி அறப்பாரு, கண்ணத்துல முத்தம் கொடுப்பாரு. இருக்கிற டென்ஷனை எல்லாம் க்ளோஸ் ஆகுமே. கிடைச்சிச்சா பழம் இருக்கு. இதனால் இந்த இழப்பு. வெளிநாட்டுல போய் காத்து கிடந்தது தானே. ஊருக்குள்ள இருந்ததா நீ 2,000 ரூபாய் சம்பாதிக்கிறமே, வழியிலேயே சாப்பிட முடியலையே நினைப்ப. சாப்பாட்டுல இருக்கிற வருத்தம் எல்லாம் பிள்ளையத்துக்கு கொஞ்சம் போது ஓடி போயிரும்பா. அவருடைய அந்த பிஞ்சு தளிர்களால் உன் முகத்தை வருடும் பொழுது, உன் கண்ணத்தை நோண்டும் பொழுது, உன் காதுக்குள்ள விரல விட்டு ஆட்டும் பொழுது அதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விடவா இந்த 10,000மோ இந்த 10 லட்சமோ இந்த 10 கோடியை உங்களுக்கு கொடுத்து விட போகிறது? அடிப்படை பேசிடலாம் போதும்னு நினைப்பில். பரவாயில்ல, 2,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் பரவாயில்லை, நான் இதுக்குள்ள குடும்பத்தை காத்துக்கிறேன் சொல்லுங்க. போவானா? யாருக்கு ஆசை? கேட்டு பாருங்க. 1000த்துல ஒருத்தர் 2 பேர் வேணா ஓடி உன் பேச்ச கேட்க மாட்டோம். போன லட்சத்துல 1000த்துல ஒருத்தர் 2 பேர் இருப்பான். மீதி இருக்கிற அத்தனை பேரும் அப்படி ஒரு மனைவியிடமிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை வந்து விட்டால் அதற்காக தனது அயலக வாழ்க்கையை துறந்து விட்டு குடும்பத்தோடு வந்து செட்டிலாக காத்து கிடக்கிறார்கள். இந்த பாடத்தை இஸ்மாயில் நபியினுடைய மனைவியிடமிருந்து பெற வேண்டாமா? அற்பமான ஒற்றை பொருள், வெறும் இறைச்சி. அந்த இறைச்சியிலும் வெரைட்டி கிடையாது. ஒரு மீனுன்ற இறைச்சியில 30 வெரைட்டி செய்யறோம். அன்னைக்கு அதுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது, வாய்ப்பும் கிடையாது, வசதியும் கிடையாது. 30 வெரைட்டி செய்யணும்னா 30 வெரைட்டியான சாமானியத்தை செய்யணும். உலகத்தை முடி இருக்கணும், அதுல ஒரு வெரைட்டி. மிளகு தூள் இருக்கணும், அதுல ஒரு வெரைட்டி. அங்க ஏது உலகத்தை முடியாது, எது மிளகு தூள், எது என்ன, அதுக்குரிய எந்த வாய்ப்புகளும் இல்லாத காலத்துல கிடைக்கிற இறைச்சி நெருப்பிலே சுட்டு சாப்பிட்டுக் கொண்டு நாங்கள் திருப்திகரமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். பட்டினி கிடக்கிற மக்களை பார்த்துவிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவன் எல்லாம் பட்டினி கிடக்கும் போது அல்லாஹ் எனக்கு இறைச்சியை கொடுத்திருக்கிறாங்க, அதை நினைச்சாங்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கான அளவு உள்ளது. இது ஆணு பெண்ணு எல்லாத்துக்கும் பொதுவான விதி. அந்த பாடத்தை படிப்பினை நாம பெறணும். அன்னைக்கு இருந்த இஸ்லாமிய பெண்ணோடு இன்றைக்கு இருக்கிற பெண் தன்னுடைய நிலையை ஒப்பிட்டு பாருங்க. இன்னும் பல பெண்மணிகளை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. ஒட்டுமொத்த உலகத்து இறை நம்பிக்கையாளர்களுக்கும் முன்மாதிரியாக அல்லாஹ் 2 பெண்மணிகளை தான் காட்டுகிறார். இன்னைக்கு இருக்கிற எந்த பொம்பளையாவது மற்ற பொம்பளைகளுக்கு முன்னுதாரணம் சொல்ல இயலுமா? ஒப்பிட்டு காட்ட இயலுமா? அந்த பொம்பளை மாதிரி இரு எத்தனை பேர் சொல்ல இயலும்? அல்ல உலகத்தை ஆம்பளைக்கு பாடம் நடத்தக்கூடிய பெண்ணாக, பாடம் நடத்தக்கூடியவராக ஒரு பெண்ணை தான் ஆக்கி இருக்கிறார்.
மரியம் அபிடத்த இம்ரான், இம்ரானுடைய மனைவி மரியம். மரியம் அபிடத்த இம்ரானுடைய மகள் மரியம். அல்லத்தி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, அந்த பெண்ணிடத்தை உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிட்டு விளக்கிறார். என்ன முன்மாதிரி? அல்லத்தி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தனது கற்பை அந்த பெண் பேணிக் கொண்டாள். கற்பு ஒழுக்கத்துக்கு உலகத்துக்கு ஆம்பளை பொம்பளை எல்லாத்துக்கும் முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதருக்கே முன்மாதிரி. வேற என்ன வேணும்? மூமின்களுக்கு முன்மாதிரினா ரசூலுல்லாஹ்வுக்கு அடக்கமானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே முன்மாதிரியாக அல்லாஹ் 2 பெண்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதிலே ஒரு பெண்மணி ஈசா நபியுடைய தாய் மரியம். எதிலே முன்னுதாரணம்? அவர்களின் கற்பு ஒழுக்கத்தை அவர்கள் காட்டிய அக்கறை, அதிலே முன்னுதாரணம். இன்னைக்கு லெவல் என்ன? ஆம்பளை பொம்பளை 2 பேரும் எடுத்துக்கங்க. அப்படி முன்னுதாரணம் சொல்லப்பட்ட பெண்மணியை போன்று நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் இருக்கிற எந்த ஆம்பளையா இருந்தாலும் எந்த பொம்பளையா இருந்தாலும் ஒருவரை ஒருவர் ஈர்க்கிற விதமாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். மனித குலத்தில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த ஜீவராசிகளே அப்படித்தான். ஆற்றிலே ஆம்பளை பொம்பளை இருக்குது, நாயில இருக்குது, கழுதையில இருக்குது, குதிரையில இருக்குது, கோழியில இருக்குது, பன்றியில இருக்குது. உலகத்து ஜீவராசிகளில் ஆண் பெண் என்ற 2 பிரிவினைகளில் ஒன்றை ஒன்று ஈர்க்கிற விதமாகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதுல மத்த ஜீவராசிகளுக்கு கட்டுப்பாடு இல்லை. இருக்கும், ஈர்த்தவரை எங்க ஈர்க்கிறோம் அங்க நோக்கி போயிடும். எல்லைகள் கட்டுப்பாடுகள் ஒண்ணும் கிடையாது. அவைகளுடைய ஈர்ப்புக்கு அடிப்படை ஒன்னே ஒண்ணுதான், இனப்பெருக்கம் மட்டும்தான். இனத்தை பெருக்கணும் உணவு வருவதா பெருக்கிக்க போ, எங்க இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. யாருக்கு? நாய்க்கு, பன்னிக்கு, கழுதைக்கு, குதிரைக்கு. அதே மாதிரி நம்ம இருக்கிறோமா மனுஷன்? நான் நாயை விட பெருசு, மனுஷன் கழுதையை விட பெருசு பேசுறமே. அப்ப பெருசுனா எதுல பெருசு? வித்தியாசப்படுத்து. அல்ல வித்தியாசப்படுத்துகிறான். உனக்கு இருக்கிற அந்த உணர்வு அதற்கும் இருக்கிறது. அவைகளுக்கு எல்லை இல்லை, உனக்கு எல்லை இருக்கிறது. அவைகளுக்கு எந்த திட்டங்களும் இல்லை, உனக்கு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்திற்கு உட்பட்டு, அந்த எல்லைக்கு உட்பட்டு உனது ஈர்ப்புகளை நீ வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாலியல் ஈர்ப்பு வரும். எந்த பொம்பளையை பார்த்தால் ஆம்பளைக்கு வரும், ஆம்பளை பார்த்தால் பொம்பளைக்கு வரும். அந்த உணர்வு இருந்தா கண்டிப்பா வரட்டாங்க. இல்ல இல்ல வரவே செய்யாது அப்படின்னா அவன் காதல் மூலமா பூ சுற்றுறான்னு அர்த்தம். அல்லது ஆம்பளையா இல்லாம இருக்கணும், பொம்பளையா இல்லாம இருக்கணும். உடல் தோற்றத்தை ஆம்பளையா இருப்பாரு, நெசத்துல ஆம்பளைக்குள்ள இயல்பு இல்லாமல அவங்கள தவிர எல்லா ஆண்களுடைய உணர்வுகளையும் பெண்களை பார்த்தால் ஈர்க்கிற மாதிரி தான் நான் வச்சிருக்கிறோம். அப்படின்னாவே சொன்னாங்க அதற்கு நாளைக்கு லாமகாலத்தை இந்த பண்புல ஆதமுடைய மகன் எவனுமே மிஞ்ச முடியாது. எல்லாருக்கும் இது இருக்கு. எல்லாரும் இந்த பண்பை அடைந்தே தீர்வார்கள். எங்கிட்டாவது ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் ஏதாவது ஒரு கோணத்துல ஆம்பளை பொம்பளைங்கிற மேட்டர்ல லேசான ஒரு ஸ்லிப்பிங், பார்வையில, காதுல, தொடுதல்ல, நடத்தையில, எங்கிட்ட ஒரு எண்ணத்து ஒரு உணர்ச்சியில மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு இல்லாம யாருமே எல்லாம் படைக்கிற என்று அண்ணன் பெருமகனார் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த பெண்மையை உனக்கு நிப்பாட்டுறாங்க, கற்பு ஒழுக்கத்தை நிப்பாட்டி சொல்றான், இது மாதிரி நீ இருக்கணும்பா. இந்த பெண்மணி எப்படி கற்பு ஒழுக்கத்தை பேர்னாங்க? ஒரு வானவரை அனுப்புகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களுடைய கருவறைகளை உருவாக்குவதற்கு, உயிரை ஊதுவதற்கு மாணவரை அனுப்புகிறான். போய் நிக்கிறாங்க தனிமையில. பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க, இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின் கையின் குந்த தக்கியா. தனிமையில் ஒரு அழகிய ஆணை கண்டவுடனே, தனிமை என்பது தப்பு செய்யறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தான் கொடுக்கும். எந்த ஆணும் பெண்ணும் இருந்தாலும் சரி, வாய்ப்பு அமைஞ்சிருச்சுன்னா தப்பான பாதையில போகாம இருக்கிற ரொம்ப கஷ்டம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை விட வேற என்ன வேணும் நமக்கு? அழகிய வரலாறு. எதை பத்தி சொல்றான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு பத்தி அழகிய வரலாறு. யார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? உலகத்து அழகிலேயே சரி பாதி கொடுக்கப்பட்டவர் யூசுப் நபி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, ஒவ்வொரு நபிமார்களையும் பார்த்துட்டு வரும் பொழுது யூசுப் நபியையும் பார்த்தாங்க. வந்து சொல்றாங்க, என் சகோதரர் யூசுஃபை நான் கண்டேன், அவர் உலகத்து அழகில் சரி பாதி வழங்கப்பட்டிருந்தார்.
அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர். அப்படிப்பட்ட தூதரை தப்பான எண்ணத்தோடு ஒரு பெண்மணி எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு, என்ன வாய்ப்பு? ஒரு தனிமையான வாய்ப்பு, யாரும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. வகல்ல கட்டிய அவ்வளவு வீட்டின் வாசல்கள், கதவுகள், ஜன்னல்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டது. உலகத்து ஹம்மத்து உகாரத்தை ஐத்தர் எல்லாத்தையும் அடைச்சு விட்டு சொல்றா, வா எனது ஆசைக்கு இணங்கு என்று யூசுப் நபியை பார்த்து அழைக்கிறார். அந்த நேரத்தை பத்தி அல்லாஹ் வர்ணிக்கிறான், வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா. அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே யூசுஃபிடத்திலே தவறு செய்துவிட வேண்டும் என்று சொல்லி கெட்ட எண்ணம் உருவாகிவிட்டது. அவரை பத்தி மேட்டரே இல்லை, ஏற்கனவே கெட்ட பொம்பளை. ஏன் பிளான் போட்டு ஒருத்தரை கவுக்க முயற்சி பண்றா கெட்டவன் அவன். யதார்த்தத்துல திடீர்னு சூழ்நிலையில ஒருத்தர் ஸ்லிப் ஆயிட்டான்னா அவனால மன்னிச்சு விடலாம். பிளான் போட்டு யோசிச்சு போகணும், திட்டம் போட்டு போன் பண்ணி நான் வந்துடுறேன் ரெடியாரு இப்படி எல்லாம் பண்ணி வச்சுட்டு போனோம்னா அதற்கே போய் தான் அவன். அந்த பொம்பளை அந்த லிஸ்ட் அவளை விட்டுருவோம். அடுத்து அல்லாஹ் பயன்படுத்துறான், அவளுடைய உள்ளத்தில் எப்படி கெட்ட எண்ணம் வந்ததோ அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவளை பற்றி தப்பான எண்ணம் கொண்டு விட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லவ்லா ரா புர்ஹான ரப்பி. அந்த நேரத்தில் தனது இறைவனின் அத்தாட்சியை மாத்திரம் அவர் கண்டிருக்காவிட்டால் அல்லாஹ் என்ன பண்ணுனா ஏதோ ஒரு அத்தாட்சி போட்டான். யூசுப் நபி உலகத்துக்கு முன்மாதிரியா போக வேண்டியவங்க என்று சொல்லி அவர்களை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் ஒரு அற்புதத்தை காட்டுகிறார், ஒரு அற்புதத்தை காட்டுகிறார். அதை பார்த்த மாத்திரத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளைவிக்கிறார். அதை கூட அல்லாஹ் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, லவ்லா ரஹ்மத்துல்லாஹி ரப்பி, தனது இறைவனின் அத்தாட்சியை அவர் கண்டிருக்காவிட்டால். அப்படியே ஒரு கேள்விக்குறி போட்டு நீ பாத்துக்க, பதிலாம் சொல்லல. கண்டிருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? நீனே பிரிப்பெடுக்கவா டேஷ் போட்டு விட்டால, கோட போட்டு விட்டான். கண்டிருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? யார்கிட்ட கேட்டா பிரிப் பண்ணிடுவோம் ஈஸியா என்ன நடந்திருக்கும். அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து நிலைமை அதுங்கும் போது யாரும் தப்பிக்க இயலாது. சூழ்நிலைகளை தான் தவிர்க்கணும். சூழ்நிலை அமைஞ்சு போச்சுன்னா, தனிமை அமைஞ்சு போச்சுன்னா ஆம்பளை பொம்பளை யாரும் மாட்டிக்க மாட்டோம், யாரும் பார்க்க மாட்டாங்க. பிரச்சனை இல்லை என்ற உணர்வு வந்தால் தவறு செய்யத்தான் மனித இயல்பு தூண்டும். அப்படிப்பட்ட தனிமையான இடத்திலே வானவர் அழகிய மனிதனின் தோற்றத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்னால் காட்சி தருகிறார். அவரும் அழகு, இவர்களும் அழகி. தனிமை வேறு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையில் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தக்கியா. நீ இறைவனை அஞ்சுகிறவனாக இருந்தால் ரஹ்மானிடத்திலே உன்னை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் தனியா நிக்கிறேன், நேரா ஒரு ஆம்பளை திடீர் வந்து ஏரோமுக்குள்ள நிக்கிறேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஆனா ரசூல் ரப்பிக், நான் மனுஷன் இல்லமா, அல்லாஹ்விடமிருந்து உங்களிடத்தில் அனுப்பப்பட்ட தூதன். ஒரு பிள்ளைய தரதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன அனுப்பி விட்டுருக்கான் சுப செய்தி சொல்றதுக்கு. அவங்க கேட்கிறாங்க, இந்த ஆம்பளை என்ன தொட்டது இல்லையே, டச் பண்ணது இல்லையே, பிற எப்படி எனக்கு புள்ள இருக்கும்? ஆமா அப்படித்தான் எல்லாம் நாடிட்டா உனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவர்களுடைய கற்பு ஒழுக்கத்தை தான் உலகத்திற்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் எடுத்து வைக்கிறாரு. இன்றைக்கு இந்த கற்பு ஒழுக்கத்திலே முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரச்சாரம் செய்யாது என்ற வார்த்தை இல்லை. பக்கத்துல கூட அதன்பால் உன்னை தள்ளிவிடக்கூடிய காரியத்தில் கூட நீ ஈடுபட்டு விடாது. இன்னவுக்கான ஃபாஹிஷா, அது அருவருப்பானது. பஸா சபீலா, அது ஒரு கெட்ட பாதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபிய பெண்மணிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிற பொழுது பைஅத் செய்வார்கள், உடன்படிக்கை எடுப்பார்கள். அந்த உடன்படிக்கை பற்றி அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபி இதா ஜாஅக்கல் முஃமினாத்து யுபாயிஅனக அலா அல்லா யுஷ்ரிகன பில்லாஹி ஷைஆ வலா யஸ்ரிகன வலா யஸ்னீன வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன. இஸ்லாத்துக்குள்ள வர்றதா இருந்தா எண்ணத்தை எல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு உள்ள வரணுங்கிற பட்டியலை போடும்போது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டோம் சொல்லுங்க, நாங்க திருட மாட்டோம் சொல்லுங்க. அதுல சேர்க்கிறாங்க, நாங்க இந்த பாலியல் ரீதியான குற்றத்துல ஈடுபட மாட்டோம்னு சொல்லுங்க. நாங்க விபச்சாரம் செய்ய மாட்டோம்னு கை அது சத்தியம் பண்ணு, பையத்து பண்ணு. பெண்களா இருந்தா ரசூலுல்லாஹ் கையில பையத்து பண்ண
கேட்பாங்க. எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று, மரியமலையாத்துடைய முன்மாதிரிகளில் காட்டி தரப்பட்ட ஒன்று, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்கள். அது கரெக்டா இருக்கிறாங்களா? பெண்களும் சரி ஆண்களும் சரி, ஆண்களை விட பெண்கள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த கிராமத்துக்கு போனாலும் நமக்கு முதலில் வருகிற தகவல் அதுதான். இந்த தப்பு இந்த பெண்ணு நடந்துச்சு, இந்த தெருவுல அப்படி அங்க அப்படி போயிட்டாங்க. பாலியல் ரீதியான ஒழுக்கக்கேடுகள் சமூகத்தில் நிறைந்து காணப்படுகிறது. மற்ற எந்த சமுதாயத்திலையும் காணப்படுறதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத வகையில், அவங்களோட போட்டி போடுற வகையில் அவங்க தப்பு செய்யறாங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு எல்லையோ கட்டுப்பாடுகளோ உண்டா? எந்த கட்டுப்பாடு எல்லையும் திட்டம்லாம் கிடையாது. அவங்களாக தவறு என்று விளங்கி இருந்தாலே தவிர மார்க்க ரீதியாக அவர்களின் மதங்களோ மார்க்கங்களோ சமூகங்களோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிக்கல. நம்முடைய மார்க்கத்தில் அப்படியா? எத்தனை கட்டுப்பாடு, ஒழுக்க ரீதியான விஷயங்களுக்கு எத்தனை போதனை நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னாங்க, மண் தவக்கலனி மாபையில தவக்கல் தரவும் ஜன்னா. யார் ஒருவர் எனக்கு 2 விஷயங்களை உறுதி தருகிறாரோ அவருக்கு நாளை மறுமையிலே சுவர்க்கம் உண்டு என்று நான் உறுதி தருகிறேன். என்னெல்லாம் உறுதியா? இரண்டு கால்களுக்கு இடையிலே இருக்கிற கற்பையும் 2 வாய்களுக்கு இடையிலே உதடுகளுக்கு இடையிலே இருக்கிற நாவையும் பேணிக் கொள்கிறேன் என்று உறுதி தந்தால் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது கன்ஃபார்ம். என்ன சொர்க்கமா? கருப்பு ஒழுக்கத்தை பேருனா சொர்க்கம் கன்ஃபார்ம். பேசுறோமா நாம? அல்ல வெற்றி பெற்ற மூமின்களை பற்றி பட்டியல் போடும்போது வல்லதீன புரூஜிஹிம் ஹாஃபிதுன், அவர்கள் தங்களுடைய கருப்புகளை பேணிக் கொள்வாங்க, அவங்கதான் வெற்றி பெறக்கூடிய மூமின்கள் அப்படின்னு சொன்னா அல்லாஹ். மறுமையில அந்த நியாய தீர்ப்பு நாளினுடைய கொடுமையை பற்றி குர்ஆன் பல இடத்துல பேசுகிறது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி. அந்த நாளில் ஒரு மனிதன் தனது சகோதரனை பார்த்துவிட்டு விரண்டு ஓடுவான். தனது மகனை பார்த்து, தனது தாயை பார்த்து, தனது பிள்ளையை பார்த்து, தனது கணவன் மனைவியை பார்த்து ஒருத்தர் பார்த்து பேசிக்க மாட்டான். அன்றைக்கு தான் தன்னுடைய நிலைமை என்ன என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரிய விஷயமா. என்ன ஆகுமோ தெரியலையே, பாசா ஃபெயிலா தெரியலையே, சொர்க்கமா நரகமா தெரியலையே, அல்லாஹ்வுடைய திருப்தியா அதிருப்தியா தெரியலையே என்று அதிலேயே மனிதனுடைய சிந்தனை. என்னத்தையாவது செஞ்சு அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிச்சுக்க மாட்டோமா? சொர்க்கத்துக்கு போய மாட்டோமா? அதுக்கு என்னத்தை வேணாலும் கொடுக்கிறேன். அதையே அல்லாஹ் விளக்குறான். யௌம யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி. ஒரு பாவி நினைப்பானா தன்னை தண்டனையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு நினைப்பானா தான் பிள்ளையை கொடுத்துட்டு, யா அல்லாஹ் நான் பெத்த பிள்ளை இருக்கான் வச்சுக்க, நரகத்துல போட்டு மிதிச்சுக்க, என்ன சொர்க்கத்திற்கு அனுப்பிடல்லா? உலகத்துல யாராவது நினைப்பாங்களா இன்னைக்கு? என் பிள்ளையை தொட்டாதீங்க, என்ன வேணாலும் செய்யணும். மறுமையில் நேர் உள்டா. அடுத்து புள்ள பத்தலையா, என் பொண்டாட்டி இருக்கான் அவளுக்கு போடு. காசு பணம் சம்பாதிச்சு கொடுத்து அழகு பார்த்தேன். வரும்போதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து ஷாம்பு வாங்கிட்டு வந்து கூந்தலுக்கு போட்டு மனத்தை மோந்து பார்த்தேன். ஓடு தூக்கி நடந்துட்டேன். சவன் செத்து ஒழியட்டும். என்ன விட்டுறா ஒண்ணு ஒன்னா சொல்லி அப்ப மகன் பிள்ளை அவ சகோதர அவளை வச்சுக்க, இவனை வச்சுக்க. ஒரு கட்டத்துல சொல்லுவானா மொத்த உலகத்தையும் வச்சுக்கல, என்ன மட்டும் விட்டுறா? எப்படிப்பட்ட கொடுமை நிறைந்தனால் அந்த நாளில் அந்த கொடுமையிலிருந்து சில நபர்களை தற்காப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அரிசிக்கு கீழே அவர்களை அமைதியாக அமர வைத்திருப்பார். அப்படிப்பட்டவர்களை பற்றி பட்டியல் போடும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரஜுலுன் தரபத்து இம்ராத்துன் நாத்து மன்சபில் ஜமால். ஒரு பெண் ஒரு ஆணை நினைக்கிறார், ஒரு ஆண் ஒரு பெண்ணை கண்டுக்கு நான் பொதுவான. எப்படிப்பட்ட ஆணு, எப்படிப்பட்ட பெண்ணு? இப்ப ஏதோ தெருவுல ரோட்ல தெருப்படுத்திக்கிட்டு இருக்கிற பிச்சைக்காரி இல்லை, குளிச்ச பலவர சாயி கிட்ட போனாலே நாட்டம் எடுக்கிற பண்டாரம் இல்லை.
ஆளுக்கு மன்சபின் ஜமால், மிகப்பெரிய குலம் கோத்திரம், அற்புதமான அழகு. அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற ஒரு பெண் அழைக்கிறாள். அப்ப சொல்றான், இன்னி அகாதுவா, நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ சொல்லி அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொண்டால் அப்படிப்பட்டவர்களுக்கு அரிசிக்கு கீழே அல்லாஹ் நிலை கொடுக்கிறான். இருக்கிற அந்த அந்த உயரிய பண்பாடு வந்திருக்கிறா. தேடி போறாங்க, வழியை தேடி யோசிச்சு திட்டமிட்டு எங்காவது அலுவலகத்தில் போன் பேசிக்கிட்டு இருக்கும் போது இவரை பார்த்து சிரிச்சிடக்கூடாது. அவன் போன்ல யாரு கூடயே சிரிப்பா, நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கோம், போன்ல பேசுற மாதிரி நம்மளை பார்த்து சிரிக்கிறாலும் போட்டு வந்த பிளான கூட கேன்சல் பண்ணிட்டு திரும்ப புது பிளான் போறோம். இவன் எங்க போறா, பின்னாடியே போங்க. அதுதான் இல்லையா? நீங்க மறுமையில் அப்படிப்பட்ட பேர் மாற்றம் இல்லை. இந்த கல்ப ஒழுக்கத்தை பேணிக்கொண்டால் உலகத்திலே கூட உங்களின் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற இடத்திலே உங்களை அல்லாஹ் எடுத்து வைப்பார். அண்ணா பெருமகனார் சொல்லுகிறார்கள், கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு 3 மனிதர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்கள் ஒரு குகையில மாட்டிக்கிட்டாங்க. குகையில இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்க செஞ்ச பிரார்த்தனை ஒரு காரணம். அதுல ஒரு ஆளு சொல்றாரு, யா அல்லாஹ், என்னுடைய சொந்தக்கார பொம்பளை ஒரு பிள்ளை இருந்தா அவளை நான் தப்பான முறையில் அடையணும்னு ஆசைப்பட்டேன். அவன் அதுக்கு ஒத்துக்கல. கடைசியில் அவருக்கு பொருளாதார தேவை ஏற்பட்டுச்சு. என்னிடத்துல வந்தா நான் டிமாண்ட் வச்சேன், எனக்கு ஒத்துக்கிட்டா உனக்கு நான் காசு தர்றேன்னு சொன்னேன். வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டா கடைசியில நான் அந்த தவறை செய்ய எத்தனிக்கிற கடைசி நிமிடத்திலே அந்த பெண் என்னை பார்த்து சொன்னால், இத்தகில்லா, அல்லாஹ் பயந்துக்க, வலாத்து ஃபல்லலில் காத்தர இல்லா பிஹக்கிஹி, உரிமையோட தவிர இந்த முத்திரையை நீ அகற்றி விடாதே, உரிமை தவிர என்னை நீ அனுபவிக்காதே என்று அவள் சொன்னால், அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்ன உடனே அந்த தவறிலிருந்து நான் மீண்டு எழுந்து விட்டேன். இறைவா, இந்த காரியத்தை உனக்காக செய்தேன், என்னை இந்த கஷ்டத்திலிருந்து நீ விடுதலை கொடு என்று அவர் பிரார்த்திக்கிறார். அவருடைய பிரார்த்தனை ஏற்று அல்லாஹ் அந்த பாதையில் இருந்து அவர்களை வெளியேற்றுகிறார் என்று நபிகளாய் ஒரு வரலாற்றை சொல்றார். உலகத்திலேயே நாம பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டா, துன்பத்துல மாட்டிக்கிட்டா, நம்மளுக்கு கற்பு ஒழுக்கத்திலே நேர்மை இருந்தால் அந்த நேர்மை, அந்த ஒழுக்கம், அந்த கட்டுப்பாடு உலகத்து சிக்கலை கூட நமக்கு தீர்த்து வைக்கும் என்று அந்த வரலாற்றிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியலையா? இன்னைக்கு நம்மளுக்கு இவ்வளவு இருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கற்பொழுக்கம் பேணுகிற அந்த பண்பாடை பற்றி இவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இன்னைக்கு நடப்படுகிறது என்ன? கற்பு ஒழுக்கத்தில் தப்பு செய்கிற பெண்மணிகள் ஒரு புறத்தில் இருந்தாலும் அந்த தப்பின்பால் தள்ளிவிடக்கூடிய, நெருக்கி வைக்கக்கூடிய காரியம் அதை கூட செய்யக்கூடாதுன்னு அல்ல சொன்னான். சர்வ சாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆண்கள் பெண்கள் என்று பேதம் இல்லாமல் எங்கு பார்த்தாலும் அந்த விபச்சாரத்தின்பால் நெருக்குகிற காரியங்களை சாதாரணமாக ஒரு பயணத்துக்கு இஸ்லாம் சில அளவுகள் இலக்கணங்களை சொல்லி பயணம் செய்யறாருன்னா யாரு செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், குறிப்பா பெண்கள் எப்படி பயணம் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மைல்களை சொல்லி அதை தாண்டி ஒரு பெண் பயணம் செய்வதாக இருந்தார். ஒரு 3 மைல் பயணங்கிறது அத்தியாவசியமான பயணமா இருக்கும். கடைக்கு போறதா இருக்கும், பக்கத்துல ஏதாவது அவசரத்துக்கு பக்கத்து வீடுகள் ஏதாவது பொருட்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 மைல்ங்கிறது ஒரு சின்ன அளவு. ஏதாவது தேவைக்கு வேண்டி போயிட்டு வந்துக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அந்த 3 மைல் என்ற எல்லையை தாண்டி ஒரு பெண் பயணம் செய்வதாக இருந்தால் எப்படி செய்யறாங்க? இன்னைக்கு எல்லா பக்கமும் போறாங்க. பட்டுக்கோட்டை போவாங்க, திருச்சி போவாங்க. எப்படி பயணம்? நாம தான் எல்லாரும் சேர்ந்துதானே போறோம். நபிகள் சொன்னாங்க, நீ பயணம் பண்ணு, மகரமான ஆணுடைய துணை இல்லாம பயணம் பண்ண கூடாது. 2 பொம்பளை சேர்ந்து போனோம், ஓகேவா? ஓகே கிடையாது. நாம 10 பேர் சேர்ந்து கால் பிடிச்சு போனோம். எப்படி நீங்க போவீங்க மகரமான ஆணுடைய துணை இல்லாம? யாரோ ஒரு அந்நிய ஆணை வந்திருக்கிறான், உங்களுக்கு எந்த ஒரு துணையும் இல்லை, ஒரு கல்யாணம் பேசி முடிக்க வழி இல்லை, உடனே துணி எடுக்கிறதுக்கு ஊர்வலத்துக்கு அக்கம் பக்கத்துல துணி கிடையே இல்லை, அங்க வெரைட்டியே இல்லை. திருச்சியில வெரைட்டி இருக்கு, மதுரையில
பேச்சு. பக்கத்துல இப்ப ஜவுளி கிடைக்கல, பாயம்மா கூட பேசுவாரு, கரெக்டாரு. அரை மணி நேரம் கடலை போடுவார். ஜவுளி சேலை எடுத்து காட்டி சேலையை வாங்க வைக்கிறதுக்குள்ள பாயம்மா கூட அவர் போற கடலை இருக்கிற. அதே ஒரு ஆம்பளையோடு போன பாயம்மா கூட எந்த கடைக்காரங்களும் கடலை போட்டுருக்கானா பார்த்தாலே பார்த்து கூட வந்திருக்காங்க. ஒதுங்க வேண்டாம். அடுத்தவருடைய பேச்சிலிருந்து உங்களை காப்பாற்றும். பார்க்கிற பார்வை ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மட்டும் வருது, ஏத்தாப்புல ஒரு ஆம்பளை பையன் போறான், அங்குலம் அங்குலமா அளந்து எடுத்துருவான். கூட புருஷனாரும் போட்டும் ஒரு அப்பனாரும் போட்டும் அப்படி ஒரு பார்வை பார்த்தோம்னா அந்த வந்துருக்கு பயம். என்னன்னு கேட்டுருவோம். எல்லா ஆண்களும் உணரமா இல்லையா? எல்லாருமே இதை அனுபவிக்கிறமா இல்லையா? இதை தெரிந்து கொண்டு நீங்க வெளியூர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, வீட்டு பிள்ளைங்க நாம போய் திருச்சியில போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரோம்னு சொன்னாங்க, அதை கண்டுகொள்ளாமல் ஆண்களும் இருக்கிறீங்களே. நாம தான் இல்ல என்ன பண்ணுவாங்க, போய்த்தானே எடுப்பாங்க. மாமனார் இல்லையா, தகப்பனார் இல்லையா, சகோதரன் இல்லையா, மகரமான ஒருத்தருமே இல்லையா? அப்படிப்பட்ட அனாதைகளாகத்தான் அல்ல இங்க இருக்கிற பெண்கள் அனைவரையும் ஆக்கி வச்சிருக்காங்க. கூட போனா அது திருப்தியா எடுக்க இயலாது. அவர் வந்து நைவேமா சொல்லிட்டு இருப்பாரு, மெதுவா ஏதாவது காரணம் சொல்லி கட் பண்ணி விட்டு பிளான் போட்டு வர்ற ஆம்பளை கட் பண்ணி விட்டுட்டு அங்கேயே மொழியா இங்கேயே மொழியும் கேட்பாரு. கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்குதான் ஆம்பளை கூட விடுறான். தேவையில்லாம நீ சுத்தக்கூடாது. நல்லா என்ன சொன்னா, கருணை முயற்சிக்குள்ள ஜாஹிலியத்தில் உள்ள நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களுக்கு எல்லாம் கட்டளை இருக்கிறார். நீங்க உலகத்தில் வாழ்ற பொம்பளை பத்தி, பொதுவான பொம்பளை பத்தி பேசல, இணையச்சத்துல மிக உயர்ந்த நிலையை வைத்து பார்க்கப்படுகிற மூமின்களின் தாய் என்ற இடத்தை வைத்து போற்றப்படுகிற நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களை பார்த்து எல்லாம் பேசுகிறார். நபியின் மனைவியர்களே கர்ணபி புயூத்திக்குள்ள ஜாஹிலியத்தில் உள்ள உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தங்கி இருங்கள். அறியாமை காலத்து பெண்கள் சுற்றி திரிந்தது போல நீங்களும் சுற்றி திரியாதீங்கம்மா. வீட்டுல இருந்தனா வெளியே போவாதீங்கன்னு அர்த்தம் இல்லை. ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போதான் இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கூட்டிட்டு போகலையா? வேற வேற பெண்கள் அழைச்சிட்டு போகலையா? போனாங்க. அது மாதிரி உங்களுடைய கணவன்மார் வரும்போது கூட்டிட்டு போங்களே. இன்னைக்கு அதெல்லாம் பெண்களுடைய ஃபேஷன் என்ன? சாயங்காலம் 4 மணி 5 மணி ஆயிட்டா மதியானம் ஒரு தீவனத்தை போட்டு தூக்கத்தை போட்டு எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா ஒரு மேக்கப்பை போட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரணும். ரவுண்ட் போயிட்டு வரலாட்டி அவ்வளோ. இன்றைய பிறகு கடன் தீராது. எந்த பார்த்தாலும் 5 மணி 6 மணிக்கு அப்படியே கொஞ்சம் அங்க போன நம்ம எங்கேயா போயிடும். சொந்தக்காரங்க வீட்டுக்காக போயிட்டு வந்துடும். போகலாட்டி அவ்வளவுதான். போகலாட்டி என்ன ஆகும் உங்களுக்கு? தேவைக்கு போங்க. அதுல இந்த சும்மா சுத்துறதுக்கு பட்டு போட்டி போயிட்டு வர போனீங்களா? சாயங்கால நேரத்துல நீட்டா ஒரு ட்ரெஸ் பண்ணியாச்சு அப்படி ஒரு நடந்துட்டு வந்தா தானே, போயிட்டு வந்தா தானே. சும்மா எல்லாம் பயணம் பண்றீங்களே, இது மார்க்கம் அனுமதித்த பயணமா? 2 பொம்பளைங்க போனா போகலாம்னு அல்லாஹ் சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? மகரமான ஆவுடைய தொலை இல்லாமல் போகக்கூடாது. இது உங்களை அறியாமல் விபச்சாரத்தின்பால் தள்ளி விடுகிறதா இல்லையா? பெண்கள் உங்க நெஞ்சில கை வச்சு கேளுங்க. உங்க புருஷனாக போகும்போது அக்கம் பக்கத்து ஆண்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? நீங்கள் தனித்து போகிற பொழுது அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள் உங்களிடத்துல எப்படி பேசுகிறார்கள்? இரட்டை அர்த்தம் துடைக்க பேசுவதில்லையா? நம்ம காது கூட கேட்குது, நல்லா தெரியுது. பொம்பளைங்க உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அந்த பேச்சு உங்கள் மீது திணிக்கப்படுகிறது. அது விபச்சாரத்தின்பால் நெருக்குகிற காரியம் இல்லையா? விபச்சாரம் செஞ்சால்தான் குற்றம் மார்க்கம் சொல்லல. விபச்சாரத்தின்பால் நெருங்குகிற காரியத்தை செஞ்சாலே குற்றம். நீங்கள் தனித்து செய்கிற பயணம் அதை நோக்கி உங்களை தள்ளுகிறது. அது எத்தனையோ பேச்சில நடைமுறை நடவடிக்கையில அலங்காரம் பண்ணும். அலங்கரிச்சுட்டு போறது அதுவும் கூட ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள முகத்தை எல்லாம் மூடிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த வட்டத்தை தாண்டி போயாச்சுன்னா முகத்திலையெல்லாம் மாறி போயிடும். இளம் பெண்கள் இடத்துல பார்க்கிறோம். முதியவர்கள் கூட ஓரளவு பேணிடுறாங்க. ஆனா நிஜத்துல பார்த்தா முதியவர்கள் பேண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தானே சொல்லணும். 60 தாண்டவங்க 70 தாண்டவங்க எல்லாம் முகத்தை முடிக்கிட்டே தான் இருக்காங்க. முகத்தை மூடுறதுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா ஒழுக்கங்கிற பேர்ல இருக்கிறாங்கல்ல. ஊருக்குள்ள தெருவுக்குள்ள முகத்தை மூடி ஒழுக்கம்
நெசமான ஒழுக்கமாகவும் இருக்கலாம், ஒழுக்கத்தை போட்டு நடிப்பாகவும் இருக்கலாம். அதனாலதான் வெளியூர்ல போய் ஒருத்தன் செய்யற பிரார்த்தனைக்கு துவாவுக்கு இஸ்லாத்துல கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. கருப்போக்கு இங்க மிஸ் ஆகுது, உங்களுக்கு கவனத்துக்கு வரலையா? மத்தவங்க பேசும்போது குறைஞ்சு குறைஞ்சு பேசுறீங்களே, அது விபச்சாரத்தின் நெருக்கி வைக்கிற காரியம் உங்களுக்கு தெரியலையா? இயற்கையில அந்த பெண்களுடைய குரலுக்கு ஒரு வசீகரத்தை கொடுத்திருக்கிறான், மறுக்கையில. அதான் நல்லா சொன்னா, தகவலான பில் கவுல், பேசும்போது குறைவா பேசுறாதீங்கம்மா, கொஞ்சம் பேசுறாதீங்கம்மா. மரதும் சில பேருடைய உள்ளத்துல நோய் இருக்குது. எல்லா பையனும் நல்லவன் நினைச்சிடாத, நோயுள்ள உள்ளத்தை கொண்டு இருக்கிறான், அவன் வேற மாதிரி கற்பனை பண்ணிடுவான். நம்மகிட்ட வந்து ஏன் நெருகிறா அப்படின்னு நினைப்பான். நீ சாதாரணமா பேசியிருப்ப, கட்டா பேசு, அதன்பால் தள்ளி வைக்கிற காரியமா தெரியலையா? ஆண்கள் பெண்கள் தனித்திருக்காதீங்க. பல குடும்பங்கள்ல கணவன் மகள் வெளியூர் பயணம், இங்க தனித்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுவும் தனி குடித்தனர், மாமனாரை விட்டு மாமியாரை விட்டு தனியா இருக்கிற வீடுகள், அதுக்கான வாசல் விசாலமா திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பல வழிகளில் விபச்சாரத்தின்பால் நெருக்கி வைக்கிற காரியத்தை நம்முடைய சமூகத்து பெண்கள் செய்கிறார்களே. மரியம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து முன்மாதிரியை பாடம் படித்து செயல்படுத்த வேண்டாமா? மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே நிழல் கிடைக்க வேண்டாமா? நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி அந்த சொர்க்கத்தை பரிசாக பெற வேண்டாமா? இன்னும் வேறு இந்த சுற்றுலா போற இன்னும் எந்த அளவுக்கு எல்லை மீறி போயிருக்குன்னா, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிற பெரும் பாவத்தின் குறியீடாக நடத்தப்படுகிற கந்தூரி விழாக்கள், விழாக்களுடைய வைபவங்கள், அந்த வைபவத்தில் போய் பங்கெடுக்கிறதுக்கு இந்த ஊர் சுற்ற மென்டாலிட்டி அதை நியாயப்படுத்த வைக்கிறது. தர்காவுக்கு போறது தப்பா ரைட்டா? இன்னைக்கு எல்லாம் பெரும்பாலும் தப்புதான். யார் சொன்னா ரைட்டுன்னு? பெரிய பாவம் தான். நமக்கு மேல பயன் பண்ணுவாங்க. அல்லாதவரை அப்படின்னு கூடாதுப்பா, குரான் வசனத்தை எல்லாம் சொல்ல பொம்பளைங்க எல்லாம் இருக்கலாம். இந்த பாவத்தை எல்லாம் நினைக்கவே மாட்டான், அப்படியே கையேற்ற கூடாது. ஆனா கந்திரி அன்னைக்கு கந்திரி கூட்டத்தில் நிக்கிறான். அப்படி சொன்ன பொம்பளையே இங்க வந்து நிக்குது, அப்படி சொன்ன ஆண்களே நிக்கிறாங்க, அப்படி சொன்ன ஆட்கள் வந்து நிக்கிறா என்று பார்த்தா, நாங்க வந்து தர்காவுக்கு இல்ல அந்த கூட்டத்துக்கு தான் கடை போட்டிருக்காங்க. கடை சாப்பிட வாங்கலாம்ல. ஆம்பளைட்ட கேட்டா ஆம்பளை கடை கேட்கணும், கேட்கிற மாதிரி கேட்கணும். எல்லா ஆம்பளைட்டும் நேரம் போய் கேட்டா வேற காரணம் சொல்லுவாங்க. கேட்கிற மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்குவோம், அவங்க சொல்ற பாயிண்டே வேற. இன்னைக்குதான் கூட்டம்லாம் வருது, கலர் கலரா வர்றா, கலர் பார்க்கலாம். கந்தரிக்கு போற ஆம்பளை 99.9% இன்னைக்கு கலருக்கு தான் போறான், வேற நோக்கமே கிடையாது. அடிச்சு சொல்றோம், தேவைப்பட்டா ஒரு கட்டத்துல அல்லாமல சத்தியம் கூட பண்ணலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்றோம். நடக்கிற கூத்த பார்த்தா கன்ஃபார்மா சத்தியமே பண்ணிடலாம் போல இருக்கு. நல்ல கண்ணுக்கு எதிரில் தெரியுது. போற மூலம் நேரம் போய் அவளியாக்களின் சன்னதியில போய் நின்று கையேந்திரவோட ஒரு வேலையும் பார்த்தா காணும். எல்லாம் அதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு விளங்கிட்டான். அதை விளங்கின நீ அந்த பாவத்திலிருந்து மீண்டு இன்னொரு பாவத்தை கால வைக்கிறியப்பா. உரசலாம், பார்க்கலாம், இடிக்கலாம். சில ஊர்கள்ல கல்யாணத்துக்கு வெளிநாட்டுல இருந்து வந்து கல்யாணத்துக்கு பெண் தேடக்கூடிய இடமாக தர்கா வைபவங்கள் வச்சிருக்கான். அங்க போய் பார்த்து அப்புறம் யாரும் விசாரிச்சு அந்த ஃப்ரெண்ட்ஸோட போக வேண்டியது. இவனுக்கு தெரிஞ்சிருந்தா இவனே ரோட்டை இந்த பிள்ளை இருக்க பேசிடுவோம். அது ஃப்ரெண்ட்ஸ்ல யாரும் அந்த பிள்ளை ஆள் விதமா இருக்க போடு. அப்படி மாப்பிள்ளை பொண்ணு தேடுற இடமா போன ஊர்களும் இருக்கத்தான் செய்யுது. கலர் பாக்குறங்கிற பேர்ல விபச்சாரத்தின் நெருக்கி வைக்கிற பாவம் அவங்களுக்கு தெரியலையா? சாதாரண போய் நாங்க கடைக்கு தான் வந்தோம், சாமான் தான் வந்தோம். வேற கடைக்கு வர்றதுக்கு நாளே கிடைக்கலையா? வேற கடைகளே இல்லையா? அல்லது வளையல் வாங்குறிய, பொலிசு வாங்குறிய, காதுல கம்மல் என்னத்தையே வாங்குறிய, வாங்க வர்றதுக்கு தர்காவின் நிகழ்ச்சியாக அந்த கந்தூரி வைபவத்தை தவிர வாங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லையா? கலவன் வரும்போது வெளியூர்ல போய் வாங்கிட்டு வாங்க கூட போய் அந்த இடத்துல அந்த சபைக்கு நீங்க என்னத்த காரணம் சொல்லிட்டு எப்படி போவீங்க? போனா விபச்சாரத்தை குற்றச்சாட்டு தள்ளப்படுறீங்க. அது மாத்திரம் இல்ல, நீங்க நினைச்சுக்கிட்டீங்க தர்காவுக்கு செல்ல நோக்கத்தோடு போனாலும் தப்பு, வேற நோக்கத்துக்கு போகலாம்னு. ஆனா நம்ம மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மாற்று
மாற்றமான பெரிய மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரம் வெளிப்படக்கூடிய காரியத்துல அல்லாஹ்வுக்கு செய்கிற வழிபாட்டை செய்யக்கூட அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு இருக்கிறது. ஒரு மனிதர் வருகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு நேர்ச்சை செய்திருந்தேன். என்ன நேர்ச்சை? புவானாங்கிற இடத்துல அறுத்து பலியிடுவதாக நேர்ச்சை செய்திருந்தேன். அந்த நேர்ச்சையை நான் நிறைவேற்றட்டுமா என்று கேட்கிறார். அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அது ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நீ தேர்ந்தெடுத்திருக்கிற? அந்த இடத்துல அல்லாஹ்வை தவிர மற்ற தெய்வங்களுக்காக ஏதேனும் திருவிழாக்கள் உண்டா, வழிபாடுகள் உண்டா, வைபவங்கள் உண்டா? இல்ல, ஒண்ணுமே நடக்கல. அப்ப நீ செய்ப்போம். அந்த கேள்வியிலிருந்து என்ன விளங்குது? ஒரு இடத்துல அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு காரியம் நடந்தால் அங்க போய் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிற ஒரு கடமையான காரியத்தை நிறைவேற்றுவதற்கு கூட அந்த இடத்துக்கு போக கூடாது. வேற இடத்தை மாத்திக்கோ. அங்கதான் தப்பு நடத்த தெரியல, பெறவிடு நீ போவ. பாவம் நடத்துற இடத்துல எப்படி போய் நீ உட்காருவ? அல்லாஹ் செய்யற காரியத்தை கூட நீ அங்க செய்யக்கூடாது என்று மார்க்கம் தடுத்துச்சுன்னா, நீங்க போய் ஸ்வீட் வாங்கிட்டு வர்றது அல்லாஹ் செய்யற கடமையா? நீங்க போய் கலர் பார்த்துட்டு வர்றது அல்லாஹ் செய்யற கடமையா? நீங்க போய் கம்பல் வாங்கிட்டு வர்றது அல்லாஹ் செய்யற கடமையா? அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையை கூட அந்த லானத் அல்லாஹ்வின் சாபம் இறங்குகிற இடத்துல செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிற பொழுது, நீங்க எப்படி சர்வ சாதாரணமா ஷாப்பிங் போறதுக்கு ஒரு பெரும் பாவம் செய்கிற காரியம் நடக்கிற இடத்துக்கு போறதை நியாயப்படுத்துவீங்க? அதுவெல்லாம் மனிதர்களை விபச்சாரத்தின்பால் தள்ளிவிடுகிற பாவம். நெசத்திலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று வாழ விரும்பினால் கருப்பு ஒழுக்கத்திலே கூடுதல் பேணுதலை மேற்கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்னொரு பெண்மணியை அல்லாஹ் முன்னுதாரணம் காட்டுகிறான். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. வரவல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனூ இம்ராஅத் ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவியை நம்பிக்கையாளர்களுக்கு முன்னுதாரணம் காட்டுகிறான் அல்லாஹ். எப்படி முன்னுதாரணம்? இது قالت رب ابن لي انك بيتا في الجنه ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. இறைவா, இந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாத்துற அல்லாஹ், உன்னுடைய சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை தாங்க அல்லாஹ் என்று அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். இந்த துஆவிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அதுவும் பெண்மை என்ன என்ன செய்தி இருக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை ஏத்துக்கிறாங்க. ஃபிரௌன் என்ற அந்த கொடுங்கோலனின் மனைவியாக இருந்து அதனால் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களையும் தாங்குறாங்க. சொல்றாங்க, நான் தாங்கிக்கிறேன் அல்லாஹ், என்னை காப்பாத்துறீ. ஆனா இந்த கஷ்டத்துக்கு பகரமா நான் அவன்கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், மறுமையில சொர்க்கத்துல வீட்டை எனக்கு. அதுக்காண்டி நான் என்ன கஷ்டத்தை தாங்குறேன்? நீ நம்ம எல்லாம் அப்படி ஒரு கஷ்டத்தை தாங்குவோமா? எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாங்க ஃபிரௌனுடைய மனைவி? அந்த தேசத்தினுடைய தலைவரின் மனைவி என்றால் அந்த தலைவருக்கு வழங்கப்படுகிற அத்தனை மதிப்பு மரியாதைகளும் அந்த மனைவிக்கும் வழங்கப்படும். அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலைமை. ஒரு தலைவருக்கு, ஒரு பிரதமருக்கு, ஒரு ஜனாதிபதிக்கு மனைவியாக இருந்தால் அந்த ஜனாதிபதிக்கு கிடைக்கிற அத்தனை மரியாதைகளும் அவரது மனைவிக்கும் கொடுக்கப்படுகிறது. அமெரிக்காவிலிருந்து ஒபாமா வந்தார். எப்படி வந்தாரு? முக்காப்பேண்ட போட்டு வீட்டுக்கு அதையும் கூட்டிக்கிட்டே வந்தார். இவருக்கு கொடுக்கிற மதிப்பு மரியாதை அந்த பொம்பளைக்கு கொடுத்தாங்க. உலகத்துல அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த லெவல். அந்த காலத்துல கேட்பதற்கு யாரும் இல்லாத சர்வாதிகாரம் நடத்திய ஃபிரௌனுடைய மனைவி என்றால் அவர்தான் மகாராணி. சொன்னதெல்லாம் சட்டம், சொன்னதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஏவலாதிகள். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அந்த வாழ்க்கையை இழக்கிறார்கள் மறுமையின் சுவனத்திற்காக. இழப்பதோடு மாத்திரமில்லை, அவன் தருகிற துன்பத்தை தாங்குகிறார்கள். அதான் கேட்கிறாங்க, அல்லாஹ் இந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாத்துறாங்களா கேட்டாங்களே, அப்படிப்பட்ட துன்பத்தை தாங்குறாங்க. எதுக்கு? மறுமையில சொர்க்கத்தை தான். மறுமை என்ற வீட்டுக்காக உலகத்தில் எப்படிப்பட்ட துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள தயார் என்று அந்த பெண் சொன்னார்களே, இன்றைய பெண்ணுடைய நிலைமை என்ன? உலகத்துக்காக வேண்டி நாம் மறுமை இழக்க தயார். உலக வாழ்க்கை எவ்வளவு காலம்? 1000 வருஷமா வாழ போறோம், 500 வருஷமா வாழ போறோம். இந்த 50 ஆண்டு, 60 ஆண்டு, 70 ஆண்டு இந்த அற்ப வாழ்க்கைக்காக வேண்டி மறுமையை இழக்க தயாராகிவிட்டது இன்றைய சமூகம்.
அல்ல எதையெல்லாம் பெரும்பாலும் சொன்னாலும் அதையெல்லாம் சர்வசாதாரணம். எந்த ஊர்லயும் கேள்விப்படாத அளவுக்கு வட்டி கடன் நடத்துற முதலிடத்துல அதிராம்பட்டினத்து பெண்கள். ஆம்பளை வட்டி மூசா ஊருக்கு ஊர் இருக்கிறோம், அது கேட்கவே தேவையில்லை. பொம்பளை வட்டி மூசாக்களை பார்த்திருக்கீங்களா? ஏதாவது 1-2 இருக்கும் ஊருக்கு போனீங்கன்னா. இங்க தெருவுக்கு தெரு எப்படி வட்டி? ஏலச்சீட்டுங்கிற பேர்ல ஏலச்சீட்டு ஹலாலா பார்த்துக்கிற ஒருத்தர் கஷ்டப்பட்டு வெளியூர்ல அனுப்புறான், சிறுக சிறுக பணத்தை போட்டு வைக்கிறாங்க, ஏதோ அவசரத்துக்கு தேவைன்னு கேட்கிறாங்க. அது ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி பிடித்து கொண்டு நீங்க பணத்தை கொடுத்தா பிரச்சனை இல்லை, தள்ளி எடுக்கிறங்கிற பேர்ல 1 லட்சம் ரூபாய் சீட்டை 90,000, 80,000, 75,000, 75,000 ரூபாய் ஒருத்தன் கொடுத்துட்டு 10 மாசத்துல 1 லட்சத்தை கட்டுது. 1 லட்சத்துக்கு 25,000 ரூபாய் வட்டி, 20,000 ரூபாய் வட்டி, 10,000 ரூபாய் வட்டி. அல்ல சும்மா இருப்பானா? வறுமையில இருந்து விசாரிக்க மாட்டானா? உங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கப்பட்ட பெரும்பாவத்துல இந்த வட்டி ஒன்று. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க வட்டி எல்லாம் காசு நிறைய சேருது, சேர்ற மாதிரி தான் தெரியும். அப்படியே சேர்ந்து 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 மேல போய் மேல போன பிறகு மொத்தமா குப்பை தட்டுவான் அல்ல. அப்ப தெரியும் ஏண்டா இந்த பணத்தை சேர்த்தவன். அல்லாஹ் சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான். நீ நினைக்கிற வளர்றது நெசமா வளரலப்பா, வளர மாதிரி தெரியும், மேல கொண்டு போய் தள்ளி விடுவான். அதுல பாதாளத்தில் விழுறதுக்கா? ஒருத்தன் கீழே தெருவுல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்தான்னு வச்சுக்குவோம், அவனுக்கு விழுற அடிய விட ஒரு 10-50 மாடி கட்டடத்துல ஏறி நிக்கிறவனுக்கு கால் சிலிப்பாச்சுன்னா அதுக்கப்புறம் பொறிக்கிதான் அள்ளணும். இந்தாருக்கு கையெலும்பு, இந்தாருக்கு மண்டை ஓடும். மேல போய் கீழே விழுந்து அடி பலம். அப்படி ஒண்ணு பலமான அடிக்கு ஆட்படுத்துவதற்காக பணம் பெருகுவதை போன்று வட்டிகளை உனக்கு தெரியும், ஒரு காலம் பெருகாது. ஒருவேளை அல்லாஹ் கண்டிப்பாக அழித்தே தீர்வான். உடனே அழிக்க மாட்டான், டைம் கொடுப்பான். அல்லாஹ் 10 வருஷம் எடுத்துக்க, 8 வருஷம் எடுத்துக்க, 20 வருஷம் எடுத்துக்க, 25 வருஷம் எடுத்துக்க. நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு ஒரு பெரும் சோதனையை தந்து அல்லாஹ் அழிப்பானே. அப்படிப்பட்ட பெரும்பாவத்தை அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் புரியக்கூடிய பாவம் என்று வர்ணிக்கப்பட்ட பெரும்பாவத்தை சர்வ சாதாரணமாக இன்றைய பெண்கள் உலகத்து காசுக்காக செய்யறவே. ஆசியா அம்மையார் ஃபிரௌனுடைய மனைவி ஒட்டுமொத்த உலகத்தை இழந்தாங்க மறுமையின் வீட்டுக்காக. அதைத்தான் உலகத்துல எதை வேணாலும் இழக்கிறேன். தோழர்கள் எத்தனை பேர், தோழிகள் எத்தனை பேர்? உம்மு சுலைம் பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். மாலிக் என்ற கணவர், உம்மு சுலைமுடைய கணவர் மரணித்து விடுகிறார். அபூ தல்ஹா என்ற மதீனத்திலே மிகப்பெரிய செல்வ சீமான் உம்மு சுலைமை மனம் கேட்கிறார். உன்னை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன். உம்மு சுலைம் சொல்றாங்க, அபூ தல்ஹா அவர்களே, அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், உங்களை போன்ற ஒரு கணவர் கிடைத்தால் அவரை இந்த தேசத்திலே இருக்கிற எந்த பெண்ணும் மறுக்க மாட்டார். வல்லாஹி மா யருத்துக மா மிஸ்லுக். உங்களை மாதிரி ஒரு கணவர் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும். எல்லா பொம்பளைங்களும் போட்டி போடுவாங்க. உங்களுடைய குணம், உங்களின் அழகு, உங்களின் செல்வம், உங்களின் பொருளாதாரம் அனைத்துமே ஒட்டுமொத்த தேசத்தையும் ஈர்க்கிறது. வசூலுக்காக அறிவிப்பு செய்ய சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்காக நிறைய செலவு செய்யப்பட்டிருக்கிறது. வந்திருக்கிற மக்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் பண்ணுங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, யாரும் மறுக்க மாட்டாங்க. வலாக்கின்னி என்றால் நான் சொல்கிறேன், உங்களை மறுக்கிறேன். ஏன் மறுக்கிறேன்? ரஜுலுன் காஃபிர், நீங்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிற காஃபிர், வாழ முஸ்லிம், நானுமோ இறைவனை நம்புகிற ஏகத்துவவாதி முஸ்லிம். ஒரு முஸ்லிம் ஒரு காஃபிரை மணப்பதற்கு இஸ்லாத்திலே தடை இருக்கிறது. எனவே நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். யார மறுக்கிறாங்க? ஒரு ஆளை பிடிக்காம இருக்கிறாங்களா? இந்த ஆளை கட்டிக்கிட்டா கஷ்டப்படணும்னு நினைச்சு வேற ஏதோ பொய்யான காரணத்தை சொல்லி மறுக்கிறாங்களா? அவங்களே சொல்றாங்க, யார்கிட்ட போய் கேட்டாலும் உங்களை மறுக்க யாரும் முன்வர மாட்டாங்க. அபூதலா கிடைக்க மாட்டாரா, கிடைக்க மாட்டாரா என்று மதீனத்து பெண்கள் ஏங்குகிற நிலையில நான் மறுப்பதற்கு காரணம், நீங்கள் காஃபிர், நானுமோ முஸ்லிம். இஸ்லாத்தை ஏற்றுக்க கட்டிக்கிறேன். அப்ப இஸ்லாம் தான் பரிசு, அல்லாஹ் தான் பரிசு, மறுமைதான் பரிசு நினைச்சாங்களே, அந்த நினைப்பு நம்மிடத்துல குறைந்திருக்கிறதா இல்லையா?
இந்த 3 பெண்மணிகளிடமிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்று, இஸ்மாயில் நபியுடைய மனைவி அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதில் திருப்தி என்ற முன்னுதாரணம். 2, மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபியுடைய தாய் மரியம், கருப்பு ஒழுக்கத்திலே கூடுதல் பேர்கள். 3, ஆசியா அம்மையார், உலகத்திற்கு மறுமைக்காக இந்த உலகத்தை தியாகம் என்ற இந்த 3 அம்சங்களும் ஒரு ஆணிடத்திலே ஒரு பெண்ணிடத்திலே அவர்களின் உள்ளத்திலே ஆழப்பதிந்து விட்டால் அதை விட சிறந்த ஒன்று உலகத்தில் வேற எதுவும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி அந்த 3வரின் வாழ்க்கையையும் பிரதிபலிக்கிற பெண்களாக ஆண்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாக்குதாவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறுதியாக ஒரே ஒரு அறிவிப்பை மாத்திரம் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எதிர்வரக்கூடிய 14ஆம் தேதி, அடுத்த மாதம் 14ஆம் நாள், தமிழகத்தினுடைய எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இடஒதுக்கீட்டு கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு பெரும் போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். அந்த அறிவிப்பு குறித்த தகவல்கள், விளம்பரங்கள் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாம் அறிவோம். இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் ஒட்டுமொத்த ஆண்களும் பெண்களும் குழுவ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நாம படக்கூடிய கஷ்டத்தை சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய சமுதாயம் படிக்காததனால், நம்முடைய சமுதாயத்திற்கு அரசாங்க உத்தியோகத்திலே வேலை கிடைக்காத காரணத்தினால், நம்முடைய சமூகம் இன்றைக்கு அயல்நாடுகளில் சென்று உள்நாட்டிலே அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் இழந்து தவிக்கின்ற அந்த சிரமங்களை அதிலே மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோணத்திலே அதை அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சூழ்நிலை எதிர்கால சந்ததிக்கு வரக்கூடாது என்று சொன்னால் நம்முடைய விழிப்புணர்ச்சி மிக்க போராட்டத்தின் வழியாகத்தான் அதை வென்றெடுக்கிறோம். இன்னும் சொல்வதாக இருந்தால், நாம ஒரு இடஒதுக்கீட்டை கணிசமான அளவிலே பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் அதனால் கிடைக்கிற பாக்கியத்தை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் 3% கொடுத்தாங்கல்ல, கொடுக்கப்பட்டதற்கு பிறகு 2 ஆண்டு காலத்தில் நம்முடைய சமுதாயத்தில் தமிழகத்தில் மருத்துவ கல்லூரிக்குள்ளே இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில உள்ளே நுழைந்தவர்களுடைய எண்ணிக்கை 305. மெடிக்கல் காலேஜில் 305 பேரு 3% இடஒதுக்கீடுல 2 வருஷத்துல, நான் அத்தனை வருஷ கணக்கையும் சொல்லல, வெறும் 2 வருஷத்துல இடஒதுக்கீட்டின் பயனை மருத்துவ கல்லூரி வழியாக பெற்றுக்கொண்ட நம் சமுதாயத்து இளவர்களின் எண்ணிக்கை 305. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, ஒரு ஆளு மெடிக்கல் காலேஜுக்குள்ள நுழைகிறதா இருந்தா எத்தனை லட்சம் வேணும். இன்னைக்கு நாம எல்லாம் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்காம இருக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? முட்டா பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கிறோம். எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்களுக்கு புத்தி இல்ல இருக்குது. ஆனா மருத்துவராக ஆகணும்னா உள்ள நுழைகிறதுக்கு 50 லட்சம் கொடு, 60 லட்சம் கொடுங்க. அந்த காசு இல்ல, நீ வெளிநாட்டு போன் பத்தி விடும். இடஒதுக்கீடு கிடைச்சதுன்னா 1 ரூபாய் செலவில்லாம உள்ளுக்குள்ள போனாங்களே 305 பேர் இருக்கிறான். ஒரு ஆளுக்கு 50 லட்சம் எனக்கு போடுங்க. 2 வருஷத்துல நம்முடைய சமுதாயத்திற்கு எத்தனை லட்சம் மிச்சப்பட்டிருக்கிறது. அவன் எல்லாம் வளர்ந்து ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் நம்முடைய சமுதாயத்தில் மருத்துவர்கள் இருந்தால் மருத்துவத்துறையில நம்முடைய சமுதாயத்திற்கு செய்யப்படுகிற மோசடிகள் தடுக்கப்படுமா இல்லையா? நம்ம வீட்டு பொம்பளைங்க பூரா கணக்கெடுங்க. பிரசவ நேரத்தில் எத்தனை பேர் சுகப்பிரசவம், எத்தனை பேர் ஆபரேஷன்? 100 பொம்பளைங்க பிரசவம்னா 90 ஆபரேஷன், 10 நாள் சுகப்பிரசவம். காரணம் என்ன நினைக்கிறீங்க? திட்டமிட்ட ஒரு சதிவலை பின்னப்படுகிறது. முஸ்லிம்களுடைய அந்த குழந்தை வளர்ப்பு பிறப்பினை தடுக்க வேண்டும் என்பதற்காக வாய்மொழி உத்தரவாகவே பல பேர் போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆபரேஷன் பண்ணு, அப்பதான் 2க்கு மேல போகாது, 3க்கு மேல போகாது, அத்தோடு நிறுத்திப்படலாம். ஆனா நெசக்களவு உண்மையே கிடையாது. வேண்டும் என்று நிர்பந்தமாக திணிக்கப்படுகிற ஆபரேஷன் தான் 90%. எந்த மருத்துவர் முயற்சித்தால் எல்லா பிரசவத்தையுமே 100க்கு 99% சுகப்பிரசவமா கொண்டு வர இயலும். அதுல நம்ம சமுதாயத்துக்கு கிடைக்குமா இல்லையா? குழந்தை பெற்ற மட்டும் இல்ல, ஆபரேஷன் பண்ணி பிள்ளைய பெற்றெடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் 3 ஆபரேஷன் பண்ணப்பட்ட உடம்பு ஏற்கனவே இருந்த ராகத்தோட ஆரோக்கியத்தோட இருக்குமா? அதுல எல்லாம் நடக்கூடிய ஏராளமான இழப்புகள் இடஒதுக்கீட்டு வழியாக சரி செய்யப்படும். எனவே நம்முடைய சமுதாயத்துடைய எதிர்கால வளர்ச்சிக்கு, எதிர்கால ஆரோக்கியத்திற்கு, வளமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை முன்னிட்டு தான் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒட்டுமொத்த சமூகத்து மக்களும், ஆண்கள் பெண்கள் தங்களுடைய வேலைகளை எல்லாம் அன்றைக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு சமூகத்திற்காக அந்த ஒரு நாளை தியாகம் செய்யுங்கள். எதிர்கால சமுதாயத்தை பலமாக உருவாக்குவதற்கு அடித்தளத்தை போட்டு வையுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய போராட்டத்தை வெற்றிகரமான போராட்டமாக ஆக்கி தந்தருள் புரிவானாக.
அடுத்ததாக நன்றி அறிவிப்பு, அதற்கு பிறகு துவா ஓதி அமைதியாக கடந்து செல்லலாம். சற்று நேரம் பொறுமையாக. நன்றி அறிவிப்பு அதிரை கிளையின் நகர செயலாளர் சகோதரர் சிக்கந்தர் அவர்கள். இந்த பொதுக்கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு எல்லா வகையிலுமே எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த எல்லாம் அல்லாஹ்வுக்கே முதல்க நன்றி. உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து வருகை தந்து சிறப்பித்து தந்த கொள்கை சகோதர சகோதரர்களுக்கும் காவல்துறை மற்றும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் தாராளமாக பொருளாதார உதவி செய்து தந்த அன்பு சகோதரர்களுக்கும் ஒளி அமைத்துக் கொடுத்த பக்கர் வாய்ஸ் நிறுவனத்தார்களுக்கும் குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த மேடையை சிறப்பாக அமைத்து தந்த சாரா கல்யாண மண்டப உரிமையாளர்களுக்கும் கடந்த ஒரு வார காலமாக எங்களுடன் இருந்து சிறந்த முறையில் ஒத்துழைப்பு தந்த மேலத்திரு இளைஞர்களுக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆம்பளை கடையில் தான் ஒரு சீக்கிரம் நடந்துருங்க, பொம்பளை வரணும். சேர போய் அப்படியே மடக்கி ஓட்டு ஓரமாக போட்டுட்டு Gracias.